அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். நீங்க கொடுக்குற கேள்விகள்னாலையும் நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்னாலையும் தான் நான் படிக்க முடியுது. நிறைய புத்தகங்கள் வந்து நீங்க ரெஃபர் பண்ற புத்தகங்கள் கூட மிகச்சிறப்பா இருக்கு. ஸ்டம்பிளிங் ஆன் ஹாப்பினஸ் வந்து ரவிசங்கர் படிச்சுட்டு சொல்ல சொன்னாரு. அது 2 வாரம் முன்னாடி. இன்னைக்கு வந்து we are going to see அது மகிழ்ச்சி தேர்வு அப்படின்ற டைட்டில் தான் வச்சிருக்கோம். நம்ம அது என்ன மகிழ்ச்சி தேர்வு அப்படின்னு நீங்க கேட்கலாம். தலைப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆழ்ந்து பிளான் பண்ணிட்டு தான் நம்ம கொடுக்குறோம். அது வேற ஒரு தடவை கார்த்திக் வந்து சாய்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த டைட்டில் நல்லா இருக்கு சார் அப்படின்னு செலக்ட் பண்றாரு. அந்த வகையில பார்க்க போனோம்னா மகிழ்ச்சி தேர்வு அப்படின்னா மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கிறது ஒண்ணு. மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நாளா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபீலிங்ஸை பத்தி தான் நம்ம பேசணும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல. ஹாப்பினஸ் ரிசர்ச் வந்து மிக தீவிரமானது. டேனியல் காக்னிமேன் சார் வந்து ஹாப்பினஸ் ரிசர்ச்சை ரொம்ப பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரிசர்ச் போயிட்டாங்க அப்படின்னு ஒரு புக்ல படித்தேன். ஹாப்பினஸ் இஸ் வெரி எவ்வளவு டீப்பா நம்ம படிக்கிறோமோ அவ்வளவு கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னு அவரோட புக்ல முடிச்சிருக்காரு. அப்படியா சார்? இப்போ ஓகேவா? சார் நான் சாட்ல எல்லாரும் தெரியுது கேக்குதுன்றாங்க. ஸோ மே ஐ கோ ஹெட்? செந்தில் சார் ஸ்டக் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இட் இஸ் வேரி. இப்போ பார்த்தா நிலா, பாபு மற்றவங்கலாம் தெரியுதுன்றாங்க. ஸோ நவ் இட்ஸ் ஆல் ஃபைன். ஓகே. ஸோ நம்ம வந்து சார் செந்தில் சார் இட்ஸ் ஓகே. சரி, ஓகே. கண்டினியூ போட்டு இப்போ இந்த பவர் பாயிண்ட் நீங்க பார்க்கும்போது இதுல வர சாட் பாக்ஸ் அந்த படத்தை மறைக்குதுங்களா? ஆர் இட் இஸ் கிளியர்? சாட் தனியா இது தனியா தெரியுதுங்களா? ஓகே. ஸோ இட் இஸ் ஸ்லைட் இஸ் ஓகே அண்ட் நைஸ். தென் மகிழ்ச்சி தேர்வுல வந்து நான் 2 விதமான பாயிண்ட் இதுல வச்சிருக்கோம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, தலைப்புகளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். மில்க் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை வேற நான் சொல்லியிருக்கேன் இதுல. இனி வரக்கூடிய இந்த செஷன்ல நம்ம அது வரையிலும் கவர் பண்ணிடுவோமா அப்படின்றது தெரியுதோ இல்லையோ, பட் விட்டு போனாலும் நம்ம நிச்சயமா அது தொட்டு போகிறோம். மறுபடியும் வந்து we will explain that. ஸோ லாஸ்ட் வீக்கோட பவர் பாயிண்ட்ல இருந்து எடுத்த பாயிண்ட்ஸ் என்ன, அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம், இந்த வீக் என்ன பார்க்க போறோம், அப்புறம் லாஸ்ட் வீக்ல விட்டு போன ஸ்லைட்ஸ் முடிக்கிறோம், அதுக்கப்புறமா ஹாப்பினஸ்க்கு போறோம், அப்புறம் மில்க் டெக்னிக் போறோம். வாட் இஸ் மில்க் டெக்னிக் அப்படின்னு லைட்டா அடுத்த ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி மகிழ்ச்சி தேர்வை இன்னும் கொஞ்சம் கிளியரா பார்த்துருவோம். எக்ஸாமை வந்து சந்தோஷமா எழுதினோம்னா ரிசல்ட் நல்லா இருக்குமா, இல்ல மன அழுத்தத்தோட டென்ஷனோட எழுதுனா ரிசல்ட் சீரியஸா எழுதணும் சார், இட் இஸ் நாட் அ ஹாப்பி அஃபேர் அப்படின்றவங்க இப்போ சார் ஹாப்பியா தான் எழுதணும் இல்ல நியூட்ரலா அல்லது ஒரு கோபத்தோட எழுதணும் அப்படின்னு சொல்றவங்க, ஏன்னா வேரியர் குயின் அப்படின்லாம் பேர் வச்சிருக்கீங்க. ஸோ அதனால அதே மாதிரி அன்லீஸ் த பீஸ்ட் இன்சைட் மீ அப்படின்னு ஒருத்தருடைய வாட்ஸ்அப் அந்த மெசேஜ் அந்த ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தீங்க அன்லீஸ் தி பீஸ்ட். அந்த மாதிரிலாம் வந்து ஃபைட் மீன்ஸ் எக்ஸாம் காலி பண்ணி பாம்பு வச்சு வெடிச்சு காலி பண்ற லெவல்ல தீவிரமா படிக்கிறவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நீங்க சந்தோஷமா கூலா எழுதுங்க, சிரிச்சுக்கிட்டே எழுதுங்க அப்படின்னு சொன்னா எப்படி? ஸோ இதுக்கு இடையில நீங்க நிறைய ஆன்சர் போட்டீங்க. ஸோ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, கூல் அண்ட் ஹாப்பி அண்ட் தென் டென்ஸ் அண்ட் ஃபியூரியஸ். which one you will select, A or B? A. So B நிச்சயமா யாராவது ஒருத்தர் இருப்பீங்கப்பா. not everyone is happy about exam. So far I have seen only A. You want to do, but what were you doing actually? B. Guinevere அப்படின்னு ஒருத்தர் யூனிவர்ஸ் மாதிரி Guinevere. So there are some கீர்த்தனா கூட கோவமா தான் இருக்காங்க எக்ஸாம் மேல கோவமா இருக்குமோ. B. ராகுல், தேங்க்யூ. ராகுல் அண்ணா பேரு. குட். So I was also very tense during the school days. எக்ஸாமுக்கு நான் டென்ஸா இருந்தேன்.
அப்புறம் அதுக்கப்புறம் காலேஜ் டேஸ்ல கொஞ்சம் டென்ஷன் அதிகமாச்சு கம்மியாச்சு. ஆனா டென்ஷன் பயங்கரமான டென்ஷன்ல படிக்கிறவங்க, பதட்டத்துல இருக்கிறவங்கள நான் பார்த்திருக்கிறேன். ஸோ இன்னும் இந்த வருஷம் எக்ஸாமே நெருங்கிட்டு இருக்கிற நாள்ல ப்ரிப்பரேஷன் இஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் பட் அப்ரோச் டு எக்ஸாம் வித் ஹாப்பி. ப்ரிப்பரேஷன் இப்போ நம்ம அடுத்து கோபி ஒரு பாயிண்ட் கொண்டு ப்ரிப்பரேஷன் அப்ப டென்ஷனா இருக்கணும், எக்ஸாம் அப்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. முடியுமான்னு தெரியல. ப்ரிப்பரேஷன்லயே நம்ம டென்ஷனா இருக்கவே எக்ஸாம் அப்ப எப்படி இருப்போம் அப்படின்றத இட் இஸ் அ வெரி குட். ப்ரிப்பரேஷன் அப்ப சந்தோஷமா இருக்கணும், டென்ஷனா இருக்கணும், இது கரெக்டா இருக்கு? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி. நான் எக்ஸாம் தேர்வுன்னா போட்டேன் நானு, பட் ப்ரிப்பரேஷனுக்கு போயிட்டோம். ப்ரிப்பரேஷன் இப்பவும் சந்தோஷமா இருக்கிறவங்க தான் இருக்காங்க. பட் ராகுல் என்ன சொல்றாரு, ஆஃப்டர் சீயிங் மை ஃப்ரெண்ட் ஃபேஸ் எக்ஸாம் ஹால் ஸ்டேட் வில் சேஞ்ச் இமிடியட்லி. ஓகே, சந்தோஷமா இருக்கும். ஃப்ரெண்டு டென்ஷனா இருந்தாலும் நம்ம டென்ஷன் ஆகணும். எமோஷன் இஸ் அ கண்டேஜியன் அப்படின்னு ஃபோக்கஸ் அப்படின்ற புக்ல போட்டிருக்காங்க. ஒரு இடத்துல நீங்க கோவப்பட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஆள்கிட்ட கோவமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சந்தோஷமா இருந்தீங்கன்னா சந்தோஷம் ஒட்டிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். பிரீத்தி மீனா வந்து ப்ரிப்பரேஷன் அப்ப கோவமா தான் இருப்பாங்க, எக்ஸாம் அப்பவும் கோவமா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் பேசிக்கலி evolutionarily, naturally, people do things they like, things gives happiness, people remember, people tend to go towards happiness. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சைக்காலஜி, எக்ஸாம் சைக்காலஜின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை. அதை பத்தி தொடர்ந்து படிக்கும் பொழுதுதான் நம்ம கடந்த காலத்துல நம்ம எக்ஸாம் எழுதும் போது நடந்த நிகழ்வுகளுக்கு இந்த சயின்ஸை வந்து அப்ளை பண்ண முடிஞ்சது. அப்படி அப்ளை பண்ணும்போது யூ கெட் அ லாட் ஆஃப் ஐடியாஸ். மில்க் அப்படின்ற டெக்னிக் எல்லாம் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணி படிச்சு பரீட்சை எழுதுறது, பாஸ் பண்றதுக்கு யூஸ் ஆச்சு. பட் இப்போ மறுபடியும் உங்களுக்காக போய் கொஸ்டின் எடுத்து படிக்கும்போது இந்த டெக்னிக்லாம் நம்ம இப்படி சொன்னோம்னா புரிய வரும். we need vocabulary to talk. அப்படிதான் திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ புக்கை வந்து டேனியல் காஹ்னிமேன் ஸ்டார்ட் பண்றார். சைக்காலஜில வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோக்கு மைண்டுக்கு அல்லது இந்த விஷயங்களை பத்தி பேசுறதுக்கான வொக்காபுலரியை நான் இம்ப்ரூவ் பண்றதுக்காகத்தான் நான் இந்த புக்கை எழுதுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரு வாட்டர் கூலர் காசிப்பிங் அப்படின்னு தான் ஆரம்பத்துல சொல்லியிருப்பாரு. இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா ஆஃபீஸ் டீ டைம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஊர்ல. டீ சாப்பிட்டு ஒரு வடை சாப்பிட்டு அப்படின்ட்டு போகும்போது அங்க நின்று பேசக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் நாலேஜ் நிறைய வருது அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அந்த புக்கே அப்படிதான் இருக்கு. ஃபூல்டு பை ரேண்டம்னஸ், பிளாக் ஸ்வான், அப்புறம் இந்த மாதிரி நசீம் நிக்கோலஸ் தலாவோட புத்தகங்களும் அப்படிதான் இருக்கு. படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காது. ஒரு ஒரு கிண்டலோடையும் இந்த ஸ்டம்பிளிங் ஆன் ஹாப்பினஸ் இன்னும் பம்பிளிங்கா இருக்கு. ஸோ நீங்க எல்லாம் வந்து படிச்சு முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்போதோ இல்லை ஊருக்கு போகும்போதோ இல்லை வேற ஏதாவது ஒரு ரிலாக்ஸ் டைம்ல இந்த புத்தகங்களை படிக்கலாம். நேரடியா அது இன்னைக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இல்லை. நிறைய ஃப்ரெண்ட்ஸு இல்லை சார் நான் அடுத்த வருஷம் தான் பரீட்சை எழுதுனா படிச்சே ஆவேன்னு படிச்சுட்டு நீங்க சொல்றீங்க. தட் இஸ் ஓகே. But I don't recommend you to read all these books now during the exam time. நான் முடிச்சிட்டு சொல்றேன். பட் இந்த கான்செப்டை வந்து திங்க் பண்ணலாம். ஏன்னா இமேஜினேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒன்லி ரீடிங் இஸ் இம்பார்ட்டன்ட் நம்ம நினைக்கிறோம். இமேஜின் பண்றதுக்கான டைம் எடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான. இமேஜின் பண்றதுக்கு உங்களுக்கு யூ ஷுட் ஹேவ் கரேஜ். கரேஜ் இருந்தாதான் நம்மளால பதட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம திங்க் பண்றதுக்கான நேரத்தை கொண்டு போக முடியும். இந்த கனெக்ஷனை பத்தி எல்லாம் பெரிய தத்துவ ஞானிகள் 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே சொன்ன விஷயங்களை பத்தி எல்லாம் நம்ம பார்க்க போறோம். சோ இப்படி போன வாரம் பார்த்த விஷயங்கள்ல விட்டு போனதை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிரீவ், இது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஸ்லைடு வந்து போன வாரத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லைடா போட்டு லாஸ்ட் வீக் எரர் கரெக்ஷன், அதான் அந்த லாஸ்ட் வீக் எரர் கரெக்ஷன்ல என்ன எரர் ஆச்சு, என்ன கரெக்ட். ஹரி தேங்க்யூ. ஸோ அடுத்து தோ we prepare hard, expectations about our results will be more by family, friends and neighbors. That creates fear and tension about the exam. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு ஒரு பொன்மொழியை வந்து உள்ள கொண்டு வந்திருக்கேன். அந்த பொன்மொழி சொன்னவங்க யாருன்னு யாராவது சொல்ல முடியுமா? தீதும் எந்த தமிழ் இலக்கியத்துல இருந்து வந்திருக்கு? புறநானூர்ல இருந்து வந்திருக்கு. திவ்யா பாரதி சொல்ற இது வந்து கீர்த்தனாக்கு பொருந்தும். அது நம்மை சுற்றி இருக்கிறவங்களுடைய நன்மையோ தீமையோ நமக்கு வந்துட முடியாது அப்படின்னு நமக்கு புரிஞ்சுதுன்னா நம்மளால அவங்களுக்கு தேவையானதை போதுமான அளவுல சரியான முறையில சரியான எமோஷன்ஸோட நம்மளால கொடுக்க முடியும்.
சிஸ்டர் கொஸ்டின் கிரியேஷன் டெக்னிக்கை வந்து பழைய டெக்னிக் 2 வாரமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். 2 கேள்வி நம்ம சொல்லிட்டோம். மில்க் தான் இப்ப புதுசு. அது அதுக்கப்புறமா ப்ரீமார்ட்டம் பத்தி சொல்லிட்டோமா, இந்த வாரம் பார்க்கணுமா? நான் ஸ்லைட்ஸை கட் பண்ணிட்டேன். ப்ரீமார்ட்டம் பத்தி பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா நம்ம அது லைட்டா டச் பண்ணலாம். பிளான் நியூரோ சயின்ஸ் யூ மென்ஷன் ரைஸ். பிளான் நியூரோ சயின்ஸ் அப்படின்றது நம்ம சொல்லலன்னு நினைக்கிறேன். பிளான் நியூரோ சயின்ஸ்னா ஹவு வி பிளான், ஒய் வி பிளான். நம்ம பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பிளான் பண்ணாதவங்க யாரும் இல்லை. எப்படி பிளான் பண்றது? மூளையில இருக்கிற ஃப்ரான்டல், பரைட்டல், ஆக்சிபிட்டல், டெம்போரல், இந்த 4 பகுதிகள் இருக்கு. ஃப்ரான்டல் முன்னாடி இருக்கு, பரைட்டல் ஆக்சிபிட்டல் பின்னாடி இருக்கு, டெம்போரல் சைட்ல இருக்கு, அதுக்கு இடையில பரைட்டல் இருக்கு. ஸோ பார்க்கணும். ப்ரீமார்ட்டம் ஒன்ஸ் பிங்கி பார்க்கணும்னு சொல்றாங்க. வி வில் கம் பேக் டு தட். பிங்கி ப்ரீமார்ட்டம் அப்படின்னா என்னன்னா போஸ்ட் மார்ட்டத்துக்கு எதிரானது. முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்றது போஸ்ட் மார்ட்டம். நல்லா ஆனாலும் சரி, பின்னால மீன்ஸ் தப்பானாலும் சரி, அது ஒரு தப்பாயிருச்சுன்னா மறுபடியும் அடுத்த அட்டம்ப்ட்ல தான் திருத்திக்க முடியும். ப்ரீமார்ட்டம்னா அதை செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு முறை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு, அது என்ன ஒரு வேலை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு இமேஜின் பண்ணிக்கணும். ஒரு நம்ம செய்யக்கூடிய வேலை, காரியம், ப்ராஜெக்ட், பிளானு அப்படி பண்ணிட்டு அதை பத்தி ஒரு நம்ம தனியா இருக்கிறதுனால நம்ம தனியா எழுதி பார்த்துக்கணும், இந்த மாதிரி ஆனா என்ன ஆகும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதை எப்படி ப்ரிவென்ட் பண்றது அப்படின்ற ஐடியாஸ் அப்போ வரும். அதுக்கப்புறம் அதை செய்யணும். புரிஞ்சிருச்சுங்களா? இதுதான் சுருக்கமானது. அந்த ஸ்லைட்ஸ் இருக்கு, அதுல நீங்க பாத்துக்கலாம். ஸோ கேன் வி கோ ஹெட் பிங்கி? ஸோ ஹாப்பினஸ் பத்தி நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டா பார்க்க போறோம். 2 புத்தகங்கள்ல இருந்து எடுத்தோம். தலாய் லாமா அவர் வந்து மிகப்பெரிய ஓகே. ஸோ யூ கேன் ரைட், தேங்க்யூ. ஸோ தலாய் லாமாவுடைய டெஸ்ட்ரக்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்னு அவரோட பேசிக்கிட்டு இருந்து நேரட்டிவ்ஸ் ஆஃப் அவங்க இருந்து அமெரிக்கால இருந்து ஒரு 10 சயின்டிஸ்ட் வந்து ஒன்னா சேர்ந்து தலாய் லாமா சார் இங்கிருந்து கூப்பிட்டு போயிட்டு அவரோட ஒரு வாரம் கான்ஃபரன்ஸ் நடத்தி அப்ப நடந்த விஷயங்களை வந்து எழுதுறாங்க. அப்பதான் ஹாப்பினஸ் பத்தி ரிசர்ச் பண்றாங்க. அந்த ஹாப்பினஸ் பத்தி பால் எக்மேன் பத்தி சொல்லியிருக்கேன் நிறைய. யாரும் ஞாபகம் இருக்கா? பால் எக்மேன் யாரு? அவரை பத்தி ஒரு டிவி தொடர், மிக பாப்புலரான டிவி தொடர் வந்தது, மைக்ரோ எக்ஸ்பிரஷன். லைட் டிடெக்டர், கிரேட் உதய். ஸோ தென் பால் எக்மேன் வந்து அவர்கிட்ட பேசிட்டு இந்த சாப்டரை வந்து பால் எக்மேன் தான் எக்ஸ்பிளைன் பண்றாரு ஹாப்பினஸ். அப்புறம் 7 வகையான ஹாப்பினஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அது போக ஸ்டம்பிளிங் ஆன் ஹாப்பினஸ் புக்ல இருந்து ஒரு 3 கிளாசிபிகேஷன், வேற கிளாசிபிகேஷன். இப்போ நீங்க ஜியாகிரபில கிளைமேட் கிளாசிபிகேஷன் எடுத்தீங்கன்னா ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கு. என்னது? ஃபேமஸ் கிளாசிபிகேஷன், கேல ஆரம்பிக்கிறது. ஜியாகிரபில 2-3 கிளாசிபிகேஷன், இந்த கிளாசிபிகேஷன் இருக்கு, அந்த கிளாசிபிகேஷன் இருக்கு. ஜியாகிரபி மைன்ஸ் படிச்சவங்க கோப்பன் கிளாசிபிகேஷன், கியோட்டோ புரோட்டோகால்ன்றது வந்து புரோட்டோகால். அந்த ஜவஹர் சொன்னது கரெக்ட், கோப்பன். பட் சம் அதர் கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் பேஸ்ட் ஆன் அதர் பேராமீட்டர்ஸ். இவர் மாதிரி இல்லாம இன்னொரு அதே மாதிரி லைப்ரரி கிளாசிபிகேஷன், புக்கை கிளாசிபிகேஷன் பண்றதுக்கு ஒரு தமிழ்நாட்டில் பிறந்த ஒருத்தர் வந்து மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணார். உலகம் முழுக்க பாராட்டுறாங்க, அதை பயன்படுத்துறாங்க. அது என்ன கிளாசிபிகேஷன்? லைப்ரரி புக்ஸை கிளாசிஃபை பண்ணி ஒரு 3 லெட்டர் எழுதிட்டு அந்த ஆத்தரோட ஃபர்ஸ்ட் நேம்லாம் எழுதி போடுவாங்க. எஸ்.ஆர். ரங்கநாதன், ஓகே. அவினாசிலிங்கம்னு சொல்லியிருக்காங்க. கோபி வெரிஃபை பண்ணுங்க. எஸ்ஆர்ஆர் கிளாசிபிகேஷன் பத்தி தெரிஞ்சவங்க ஏ பி தெரியும், தெரியல. லைப்ரரிக்கு ஓகே பி, நைஸ். ஹரி, ஐ இன்ட்ரடியூஸ்ட் வெரி குட் கிளாசிபிகேஷன், யூ ரீட் அபவுட் தட். தமிழ்நாட்டில் மேத்தமெட்டிக்ஸ் ராமானுஜம் சார் மாதிரி இது வந்து ரொம்ப நல்ல லைப்ரரியன்ஷிப் அப்படின்னு ஒரு ஸ்டடி கூட இருக்கு. லைப்ரரியில எப்படி கிளாசிஃபை பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும் ஆரம்பத்துல. அவங்க நம்பர் போட்டு, ஆனா லைப்ரரியன் டக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க புக் உங்களுக்கு. ஸோ லைப்ரரிக்கு போறது வந்து இணையதளம் வந்ததுனால குறைஞ்சிருந்ததுன்னா அது நல்லதா கெட்டதானது ஒரு பட்டிமன்றம் தனியா நடத்தலாம். ஆனா லைப்ரரிக்கு போய் படிச்சதுல எனக்கு நிறைய ரிலாக்ஸேஷன் அண்ட் எனர்ஜைசேஷன், கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு. கரெக்டா நூலகம்னு சொல்றாங்க, அது நூல் இருக்கிற வீடுன்னு அர்த்தமாகுது. புத்தகாலயம்னே சொல்லலாம் நீங்க. அதைய கடைகளுக்கு புத்தகாலயங்கள்னு பேர் வச்சிருக்காங்க.
கடைகள்ல இருக்கிற புத்தகங்களை விட கன்னிமாரா லைப்ரரியிலயோ, அண்ணா சென்டினரி லைப்ரரியிலயோ, மற்ற மாவட்டங்கள்ல இருக்கிற லைப்ரரியிலயோ புத்தகங்கள் நிறைய இருக்கு. ஸோ அதை அங்க போனீங்கன்னா உங்களுக்கு அறிவு திருக்கோயில் மாதிரி அது யூ வில் கெட் அ லாட் ஆஃப் ஐடியாஸ் ஆக்சுவலி. ஸோ அதைத்தான் நான் அந்த மில்க்ன்ற டெக்னிக்ல வந்து சொல்லியிருக்கேன். எங்க காலேஜ் லைப்ரரி மிகச்சிறந்ததா இருந்தது. நான் பிஜி பண்ண இடத்துல இருந்த லைப்ரரி ஒண்டர்ஃபுல்லா இருந்தது. அவர் கேம்பஸ் வாஸ் அரௌண்ட் 500 ஏக்கர்ஸ். எங்கேயாகட்டும் பரேலி யூபியில படிச்சப்போ ஆகட்டும் பிஜில. ஸோ ஐ யூஸ் டு டேக் அ சைக்கிள், கோ தேர். வைல் சைக்கிளிங் ஐ யூஸ் டு திங்க் அபவுட் தி கொஷின்ஸ். தென் ஐ கோ தேர் இன் த லைப்ரரி. யூ ரீட் ஃபார் என்னென்ன கொஷினை தேடி போனீங்களோ அதை தேடுறதே, புத்தகங்களுக்கு கூட இடைய தேடுறதே நம்ம சொன்ன அந்த ஒரு டெக்னிக்கை ஞாபகப்படுத்தணும் உங்களுக்கு. உள்ள வாக்கிங் பண்ணி போனோம்னா எதுக்குள்ள வாக் பண்ற மாதிரி இருக்கும். அந்த போன வாரம் ஒரு டெக்னிக்கை சொன்னேன், அந்த டெக்னிக்கோட ஃபேக்ட். ஸோ ஹரி, நீங்க வீடியோல பாக்குறேன் நான் உங்களை. ஆனா எப்ப அடிக்கிறீங்கன்னு தெரியுமா? நீங்க தானா இல்ல வேற ஒருத்தர் அடிக்கிறாரா? ஓகே, ரைட். தட்ஸ் அ வெரி குட் குவாலிட்டி மேன். ஸோ அந்த மாதிரி ஃப்ளவர் கார்டனுக்குள்ள நடக்கிற மாதிரி ஐ யூஸ் டு ரிமெம்பர் தோஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் வி ஆர் கோயிங் டு சி கொஸ்டின்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுனாலையும் ஃப்ளவர்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுனாலையும் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு 2008ல. அது வந்து 2014லயும் வந்திருக்கு சேம் கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். அந்த ஃப்ளவர் ஞாபகம் இருந்ததுன்னா இந்த ஃப்ளவர் ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த சார் யூபிஎஸ்சில கேட்டதுக்கே கேட்கறாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் படிக்கும்போது இருந்து ஆப்ஷனல் ப்ரிலிம்ஸ்ல இருந்தது, அதுல நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். கொஸ்டினே ரிப்பீட் ஆகுதுன்னா அப்படியே வெர்பாட்டிம் இருக்காது. பட் இஃப் யூ நோ, இஃப் யூ அனலைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்டு, திஸ் கொஸ்டின் ஆல்சோ வில் பி ஆன்சர்ட். ஸோ இதை பத்தி இல்ல சார், கொஸ்டின் யூபிஎஸ்சில வந்து கேட்ட இடங்கள்ல இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு, கம்மியா இருக்கு. அதிகமா இருக்கு ஏ, கம்மியா இருக்கு பி. புதுசா தான் வரும் கொஸ்டின் அனலைஸ் பண்றதுனால. எக்ஸாம் ஏ பி யாரும் இருக்கீங்களா சார்? புதுசா இருக்கு, இந்த தடவை வந்து அந்த ஏரியால வந்து அப்படி புதுசா இருந்தால் கூட தெரிஞ்சதுல இருந்து தான் தெரியாததுக்கு போக முடியும் ராஜஸ்ரீ. ஸோ தேர்ஃபோர் எங்க கேட்டிருக்காங்களோ அங்க இருந்து நீங்க பில்டப் பண்ணீங்கன்னா உங்க நாலேஜ் வந்து செட் ஆகும். மைண்ட் வந்து ஒரு ஃபைலா ஓபன் பண்றதுக்கு ரிலேட்டட் இதுதான் சிமெண்ட் மாதிரி. then only it will create a concrete memory and it will help you actually. Memory is based on the happiness actually. If you feel happy, if you feel related, if you feel, you will incline to do that. படிக்கிறது பத்தி விருப்பம் வர்றது மாதிரியான மைண்ட் செட் வந்துருச்சுன்னா படிக்கிறதே உங்களுக்கு சந்தோஷமான விஷயமா போயிடும். அப்படி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் படிக்கும்போது இதை பத்தி சொல்ல முடியல, படிச்சதை இப்போ திரும்பி பார்க்கும் பொழுது எஸ். After post graduation, after 1 or 2 attempts, when I cleared the exam in the last attempt, the 4th attempt, I was really happy. At the time I was working as veterinary assistant surgeon. இது வேலையே பரவாயில்லப்பா, இப்படியே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்த போதும் கூட அப்போதான் நமக்கு வந்து ஐ ஃபெல்ட் இட் இஸ் லைக் ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிச்சிட்டாருன்னா அடுத்து வர பால்லாம் வந்து எல்லா பாலுமே சிக்ஸர் அடிக்கிற மூட்ல தான் அடிப்பாரு. ஸோ ஒன்ஸ் யூ கெட் 25 runs ஆன் த போர்டு சாதாரண லீக் மேட்ச்ல எல்லாம், தென் யூ கோ பெர்சர்க். அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ல படிக்கும்போது எவ்வளவு நாலேஜ் உங்களால கேதர் பண்ண முடியுது, எவ்வளவு ரிலேட்டிவா திங்க் பண்ண முடியுது. இட் இஸ் நாட் தட் இந்த புக்கை படிச்சுட்டு இருக்கும்போது இதை மட்டும்தான் நீங்க வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் சோ ஸ்பியர் ஆக்சுவலா. இஃப் யூ ஹாவ் கரேஜ், யுவர் இமேஜினேஷன் வில் ஒர்க். என்னென்னலாம் நமக்கு தெரிஞ்சது இருக்கோ அது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணலாம். தட்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு see in the milk பிளான். இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றது லைட்டா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆள், அந்த கேஜ் அப்படின்ற ஆளோட பரிதாபமான நிலைமை. ஆனாலும் அது மூலமா உலக சைக்காலஜில என்ன கத்துக்கிட்டாங்க, பிரெயின் சயின்ஸ்ல என்ன கத்துக்கிட்டாங்க, அது எந்த அளவுக்கு நமக்கு சிவில் சர்வீஸ் படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும், நேச்சுரலா வாழ்றதுக்கு யூஸ் ஆகும், தலைக்குள்ள எப்படி ப்ராசஸிங் நடக்குது அப்படின்றத கொஞ்சம் கம்ப்யூட்டர் கிலோபைட்டு மெகாபைட்டு அப்புறம் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வைஃபை இதெல்லாம் தெரிஞ்சு முதல்ல மூளை எப்படி ஒர்க் பண்ணுது. இப்போ லேட்டஸ்டா தமிழ் இந்துல வந்து ஒரு ஆர்டிகிள் வந்திருந்தது, சிப்பை இன்க்ளூட் பண்ணி சக்சீட் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு. யாரு அவர்? ஸோ லாஸ்ட் வீக் விசா யாரு ராட் இன் த ஹெட் அது சொன்னேன். பட் இப்போ வந்து இந்த சிப்பை உள்ள நியூரோ சயின்ஸ்ல வந்து பிக்குக்குள்ள வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணி சக்சீட் ஆயிருக்காரு. எந்த ஆண்டர்பிரனர் அதை பத்தி? எலான் மஸ்க். ஓகே, ஆளுங்க எல்லாம் டைட்டா படிச்சுட்டு இருக்கீங்க நீங்க எல்லாருமே. இந்த சாட்ல வரக்கூடிய ரேண்டம் விஷயங்கள் நமக்கு தெரியலன்னா அதை அப்படியே டச் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து வந்து நியூரோலிங்க் அந்த கம்பெனி. எஸ் கிரிதரன், தேங்க்யூ. ஹாப்பினஸ் பத்தி சொல்லிட்டோம் நிறைய.
அதுல 2 கிளாசிபிகேஷனையும் பார்த்தோம். ரெண்டாவது வெரி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் வில் கம். அட்டாமிக் ஹேபிட் போன வாரம் விட்டுட்டோம். போன வாரம் மீதம் இருந்தது. ஸோ இந்த வாரம் அதை டச் பண்ணிட்டு ஃபேக்ட் கவர் பண்ணிட்டோம். இன்னைக்கு என்ன பார்க்கப்போ, இன்னைக்கான ஹாப்பினஸ் எக்ஸாம்ல என்ன பார்க்கறதாக இருந்தோம் அப்படின்றத சொல்றேன். ஹாப்பினஸ் பத்தி 2 கிளாசிபிகேஷன், 7 + 3 10 டைப் ஆஃப் திங்ஸ் we can see. And then ப்ரீஃபீல். ப்ரீஃபீல் அப்படின்ற வார்த்தை இந்த ஸ்டம்பிளிங் ஆன் ஹாப்பினஸ் டேனியல் கில்பர்ட் இவரை பத்தி எல்லாம் படிக்கும்போது தெரிய வந்தது. அது என்னங்க ப்ரீஃபீல்? சினிமா புது படம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ப்ரிவியூ ஷோ கூப்பிடுவாங்க. ப்ரிவியூ ஷோக்குன்னா என்ன? படம் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே அதை வந்து பாக்குறது. ப்ரிவியூ ஆர்டிகிள்ஸ் வருது, ஒரு கட்டுரை இருக்கு, ஒரு புக் இருக்குன்னா அதை பத்தி ப்ரிவியூ எழுதலாம். இது இப்படி இருக்கு, நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி எதை படிக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரிவியூ பண்ணலாம். திங்ஸ் பத்தி ப்ரிவியூ பண்ணலாம். ப்ரீஃபீல் எப்படி பண்றது? வாட் இஸ் ப்ரீஃபீல்? எக்ஸாம் எழுத போறீங்கன்னா ப்ரிவியூ பண்ணலாம். எக்ஸாம் மார்க் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அது வந்து ப்ரிவியூ, முன்னாடியே முன்கூட்டி பாக்குறீங்க. ப்ரீஃபீல்னா இமேஜ் ஹவு சம்திங் மேக் யூ ஃபீல். கிரிதரன், ஹரி எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ இமேஜினிங். கிரிதரன், இமேஜினிங்ல வந்து நீங்க ப்ரிவியூக்கு இமேஜின் பண்ணீங்க, ப்ரீஃபீலுக்கு இமேஜின் பண்ணுவீங்க. ஒன்லி சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கிரி ஆன்சர் பண்ணுங்க. இப்போ வந்து அடுத்த வாரம் வந்து ஒரு உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குமா? இல்ல அடுத்த வாரம் வந்து யூ ஹாவ் டு கோ டு யுவர் எக்ஸாம் முடிச்சுட்டு ஐபிஎல் இர்ஃபான் சொல்றீங்க. கிரி, ஓகே we will take an example of going to a tour. கிரி வந்து இப்போ ப்ரீவியூ பண்ணாருன்னா அந்த டூர் போகும்போது என்னென்ன யோசிப்பார்? ப்ரிவியூல டூர் போறோம்னு முடிவாயிருச்சு, சுற்றுலா போறாங்க, மகிழ்ச்சி சுற்றுலா போறாரு. அப்போ வந்து என்னென்ன அவரு ப்ரிவியூ பண்ணுவாரு? ப்ரிவியூ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கிரி வந்து எந்த ஊருக்கு போறோம் முடிவு பண்ணுவாரு, எங்க தங்க போறோம்னு முடிவு பண்ணுவாரு, அபவுட் த பிளேசஸ். ஆமா, ஹவு இட்டினரி முடிவு பண்ணணும், இங்கே போயிட்டு எங்க போயிட்டு வரணும், ட்ரெயின்ல போறதா, ஃபிளைட்ல போறதா, கார்ல போறதா, பஸ்ல போறதா, அது டிக்கெட் எல்லாம் புக் பண்ணணும். இது பேர் ப்ரிவியூ. பட் ப்ரீஃபீல் பண்ணும்போது எப்படி இருக்கும்? குற்றாலம் போயிட்டு அங்க இருந்து மழை அப்படி தண்ணியில் நனையும் போது அப்படி சில்லுன்னு தண்ணி உளுந்துதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போகும்போது அங்க குற்றாலத்துல தண்ணி வரல அல்லது அது வேற விஷயம்ன்றது நடக்கிறது. ஆனா இமேஜின் பண்ணும்போதே யூ கெட் அ ஹாப்பினஸ். தட் இஸ் ப்ரீஃபீல் ஆக்சுவலா. ஸோ வாட் டிசைட்ஸ் ஃபீலிங் இன் அவர் கான்சியன்ஸ்? கான்சியன்ஸ்ன்றது நம்ம எத்திக்ஸ் பேப்பர்ல டெஃபினிஷன் கான்சியன்ஸுக்கு நிறைய இருக்கு. வேல்யூஸ் பில்ட் பண்றது கான்சியன்ஸ். இங்க வந்து ஃபீலிங் இன் அவர் மைண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து இது எக்ஸ்பீரியன்சிங் மைண்ட் பண்ணுமா, ரிமெம்பரிங் செல்ஃப் பண்ணுமா? சப்கான்சியஸ் இல்ல, கான்சியஸாவே இர்ஃபான் வந்து மீன்ஸ் ப்ரீஃபீல் வந்து கான்சியஸா பண்றது. சப்கான்சியஸ்னா நமக்கே தெரியாம நமக்கு உள்ள இருந்து அந்த இது அதாவது சூப்பர் ஈகோ அதை பத்தி எல்லாம் படிச்சிருப்பீங்களா? இது செய்யறது சப்கான்சியஸ். ஸோ எக்ஸ்பீரியன்சிங் மைண்ட் வந்து உதயகுமார் எக்ஸ்பீரியன்சிங் மைண்ட் ஃபீல் பண்ணது ஃபீல் எக்ஸாக்டா பண்ணும்போது தான் பண்ணும். ப்ரீஃபீல் பண்றதோ, திங்க் பண்றதோ, ஐடியா கொடுக்கறதோ, கதை உருவாக்குறது எல்லாமே எந்த மைண்டு? ஸோ நான் அந்த எக்ஸ்பீரியன்சிங் அண்ட் ரிமெம்பரிங் மைண்டை பத்தி சொன்ன வகுப்பை திருப்பி ஞாபகப்படுத்தி பாருங்க. எக்ஸ்பீரியன்சிங் மைண்ட் வந்து இந்த தருணத்துல என்ன நடந்துட்டு இருக்கோ அதையும் ஞாபகம் வச்சுக்கும். ரிமெம்பரிங் மைண்ட், அதாவது நேரேட்டிங் மைண்ட் வந்து அப்படி இருந்தா அப்படி எல்லாம் இந்த வேலையெல்லாம் பண்றது. அதுக்கு தான் அந்த மைண்ட் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம அந்த கேஜோட ஃபீனியஸ் கேஜோட ஆக்சிடென்ட்டை பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ ரிமெம்பரிங் மைண்ட் மூலமா முன்கூட்டியே அதை ஃபீலிங்கை கொண்டு வந்து அதுக்கப்புறம் முடிவு பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. ஃபீல் பண்றவங்க சக்சீட் ஆவாங்களா, ப்ரீவியூ பண்றவங்க சக்சீட் ஆவாங்களான்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. யாரு சக்சீட் ஆவாங்க, யாரு சக்சீட் ஆகலைன்னா பரவாயில்லைன்னு நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ சந்தோஷமா இருக்கிறது முக்கியமா, சக்சீட் ஆகுறது முக்கியமா அப்படின்ற கேள்வி வருது. யோசிச்சு பாருங்க. ப்ரீஃபீல் பண்றவங்க தான் வந்து ஒரு வெற்றி பெற்றாலோ தோல்வி பெற்றாலோ சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க.
ப்ரீ ஃபீல் பண்றதுன்னா என்னன்னா, முன்கூட்டியே இப்படிதான் நமக்கு அந்த ஃபீலிங் இருக்கலாம், அதனால நம்ம ஒண்ணு செய்யறோம். முன்கூட்டியே இப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும், அதனால நம்ம செய்யாம விடுறதும் ப்ரீ ஃபீல்ல சேர்த்தி. ஸோ இதை பத்தி நம்ம சொல்லிட்டோம். மிஸ் வாண்டிங் அப்படின்றதும் அதான். மிஸ் வாண்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? மிஸ் வாண்டிங் அப்படின்றதுனா அதை பத்தி ரொம்ப, இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல வார்த்தை. இதை வந்து நம்ம காமன் வெக்காபுலரியில நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு டேனியல் காஹ்னிமன் சொல்றாரு. மிஸ் வாண்டிங் அப்படின்னு சொல்றதுன்னா, எக்ஸாக்டா நம்ம பின்னாடி அந்த ஸ்லைடை பார்க்கும்போது இன்னொரு முறை ஒரு கிளாரிட்டியோட அதை பார்ப்போம். அடுத்து மில்க் டெக்னிக் பத்தி நான் சொல்லிட்டேன். லெட் அஸ் கோ இன்டு தட். கிட்டத்தட்ட ப்ரீ ஃபீலும் மிஸ் வாண்டிங்கும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா தே போத் ஆர் டிஃபரெண்ட் ஆக்சுவலி. ப்ரீ மார்ட்டம் பத்தி பிங்கி கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம இதை ஒரு லைட்டா பார்த்துட்டு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ மார்ட்டம்னா என்ன? டீப்ரீஃப் ரெஸ்பான்சஸ், ப்ரையாரிட்டைஸ் த்ரெட்ஸ், பிரெயின்ஸ்டார்ம் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி. இதுல இந்த ஸ்லைடு வந்து இந்த ஸ்லைடுக்கு அடுத்த ஸ்லைடுக்கு இங்க இது இன்னொன்னு இருக்கு. I have removed one slide, I think. So இதுல என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து முன்கூட்டியே 1 year கழிச்சு இந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம்னு எழுதிட்டு, அதுக்கப்புறமா நம்ம அதுல இருக்கிற த்ரெட் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி சரி பண்றது. போஸ்ட்மார்ட்டம் வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒன்றும் திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் வில் காஸ்ட் வெரி ஹை. ஆனா இங்க ப்ரீ மார்ட்டத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாவது கீழே இருக்கிறதுல யூ ஆல்ரெடி நோ ப்ரிவென்டிங் மிஸ்டேக்ஸ்க்கான வாய்ப்பா இருக்கும். என்ன சார் நம்ம முதல்லயே ஃபெயிலியரை பத்தி திங்க் பண்ணக்கூடாது, அதை திங்க் பண்ணாலே நம்ம பயமா இருக்கும் அப்படின்னு நான் அதை பத்தி யோசிச்சே பார்க்க விரும்பல அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் இதை சொன்னேன். நம்ம பார்த்து நீங்க ஃபெயிலியர் ஆயிருவீங்கன்னு மற்றவங்க சொன்னாலே நம்ம பொறுத்துக்கணும்னு குரல் சொல்லுது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நம்ம பத்தி நம்மளே வந்து சொல்றதே நம்மளால தாங்கிக்க முடியலன்னா எப்படி? ஒரு நம்ம மனசை வந்து ஆழமா கீறி காயப்படுத்துற விஷயங்களுக்கு கூட பொறுத்து போனோம்னா அதுதான் தலைமை பண்பு. அதுதான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். எப்படி நிலம் வந்து தாங்கிக்குதோ அந்த மாதிரி நம்ம மன தாங்கலை தாங்கிக்கணும். அதனால மனத்தாங்கல் சொல்றாங்க. எந்த மனத்தாங்கலும் இல்லாம இருக்கணும் நம்ம. அடுத்து பிளான். இந்த படம் பார்த்துருக்கலாம், பார்க்காம இருக்கலாம். ஒருத்தர் வந்து பணம் கிடைச்சதுன்னா நான் எப்படி பண்ண போறேன் அவ்வளவு பிளான் பண்றாரு. ஸோ அப்படி இருக்கலாம், ராஜா மாதிரி இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடிய மூளையோட எந்த பார்ட்டோட வேலை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பார்ட். இவரோட தலை பாருங்க. இது வந்து ஸ்டம்பிளிங் ஆன் ஹாப்பினஸ் புக்ல அவர் அதை எழுதும்போது எவ்வளவு ஒரு ஃபீலிங்கோடையும் தத்ரூபமாகவும் அதே சமயம் நகைச்சுவை இதுல கொண்டு போய் போட்டிருக்காரு. அவரு அடிபட்டாரு, இறந்திருப்பாருன்னு நிறைய பேர் நினைச்சாங்க. நான் கூட அப்படிதான். இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, வீனியஸ் கேஜ் வந்து ரயில் பாதை அமைக்கிற வேலையில இருக்காரு 1800 சில்லறைகள்ல. அப்ப வந்து ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ள வெடிமருந்த போட்டு அது மேல வந்து சாயில் சாண்ட போட்டு சீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பத்த வைக்கணும். அப்போ வந்து அது வெடிச்சு கீழே போகும் அதனோட எஃபெக்ட். இவர் வந்து அதை போட்டு இந்த கடப்பாறை வச்சு கீழே தட்டிட்டு இருக்கும்போது சாண்ட் போறதுக்கு முன்னாடியே பத்திச்சு கடப்பாறை கீழே இருந்து எகிரி இங்க ஏறி இந்த பக்கம் வெளியே வந்துருச்சு. அப்படியே கீழே விழுந்துடுறாரு. எல்லாரும் ஓடி வர்றாங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்ல அவரே எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பேசுறாரு. என்னைய வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க அப்படின்றாரு. அப்போ வண்டி கொண்டு வரானாங்க. இல்ல பரவாயில்ல, நான் சைக்கிள்லயே பின்னாடி உட்காந்துக்கிறேன்னு சொல்லி அவர் போறாரு. போயிட்டு டாக்டர் வந்து அவரோட தலையில இருந்து கடப்பாறையை கிளீன் பண்ணாங்க, கடப்பாறையில இருந்து அவரோட தலையை கிளீன் பண்ணாங்க அப்படின்னு எழுதுறாரு. இவரு அந்த அளவுக்கு பிரெயினை தூக்கிட்டு வந்திருக்கு வெளியே. ஃப்ரான்டல் லோப் போன அப்புறமும் அவர் 12 வருஷம் உயிரோட இருக்காருங்க. 12 வருஷம் இருக்காரு. அந்த வேலையை விட்டு போயிடுறாரு. அவரோட கேரக்டர் சேஞ்ச் ஆகுது. பட் அவருக்கு வந்து ஆனா அந்த அளவுக்கு அவரை வந்து ரெக்கார்ட் பண்ணல. அந்த டாக்டர் கூப்பிடுறாங்க, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில இருக்கிற சைக்காலஜிஸ்ட். அந்த டாக்டர் இது நடந்து கிளீன் ஆகி இந்த மாதிரி வராருன்னு சொல்லி இப்போ இருக்கிறதுனா உடனே எடுத்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ நடந்ததுனால அது வந்து கொஞ்சம் மெதுவா தெரிய வருது. அப்புறமா ஒரு 6 months கழிச்சு டாக்டர் கூப்பிடுறாங்க. அப்புறம் 1 year கழிச்சு இவரை கூப்பிடுறாங்க. இவர் வெளியே போயிடுறாரு, வேற இடங்களுக்கு போயிடுறாரு, சவுத் அமெரிக்கா போனாரு அப்படின்லாம் இருக்கு. பட் அவரை ஸ்டடி பண்ணி மிக பிரம்மாண்டமான ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து இவரோட ஆராய்ச்சிகள்ல இருக்கு.
அவரு அதுல இருந்து தெரிய வந்தது என்னன்னா, இந்த ஃப்ரான்டல் லோப் இருக்கு பாருங்க, இந்த வயலட் கலர்ல ஃப்ரான்டல் லோப் மார்க் பண்ணிருக்காங்க. அது முன் நெற்றியில இருக்கு. இதுதான் நமக்கு வந்து நிறைய பிளான் பண்ணக்கூடிய விஷயங்களை செய்யுது. இது ப்ராப்ளம் சால்வ் பண்ணது, டெசிஷன் எடுக்கிறதுக்கும், இது இப்படி பண்ணலாம்னு முடிவு பண்றதுக்கும். சப்போஸ் இதுல வந்து ஃப்ரான்டல் லோபாட்டமி அப்படின்னு பண்ணி இதை எடுத்துட்டாங்கன்னா, ஒரு சில பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி கிடைச்சவங்க வந்து பார்த்தாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்களா, நீங்க இட்லி சாப்பிட்றீங்களா தோசை சாப்பிட்றீங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டோம்னா, அவர் இட்லி சாப்பிட்டேன்னா எப்படி இருக்கும், தோசை சாப்பிட்டேன்னா அப்படி இருக்கும், இட்லின்னா வேக வச்சு எடுக்கிறது, தோசைன்னா எப்படி, கடைசி வரைக்கும் அவர் வந்து ஒரு முடிவுக்கு வர மாட்டாராம். முடிவுக்கு வர்றதுன்னா இந்த லோப் வேணும் போல இருக்கு. சோ இத பத்தி அப்புறம் வந்து மேஜ மேல அப்படி தட்டி கேட்க வேண்டியிருக்கும் அப்படின்னு டேனியல் கில்பர்ட் எழுதிட்டு போறாரு. சோ இந்த நம்ம வந்து நீங்க பிளான் பண்ணும்போது உங்களால டெசிஷன் எடுக்க முடியல, இல்ல இப்படி பண்ண வேணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த லைட்டா தட்டிக்கிறாங்கல்ல அப்படி பண்றதுக்கு. சோ இந்த மூளையினுடைய பகுதி இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறமா ஃபேண்டம்ஸ் இன் பிரெயின் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு. வி.ஆர். ராமச்சந்திரன் சாரோட புத்தகம். எமர்ஜிங் மைண்ட்ன்றதை பத்தி ஏற்கனவே சொன்னோம். அவர் வந்து அந்த சயின்டிஸ்ட் அமெரிக்கால இருக்காங்க, மிக இந்தியன் ஆரிஜின். அவங்க மிகச்சிறந்த ஐடியாஸ் எல்லாம் அந்த புத்தகத்துல இருந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து ஹாப்பினஸ் பத்தியும் மற்ற விஷயங்களை பத்தியும் ரிசர்ச் பண்ணி வந்துட்டு இருக்கிற விவரங்கள் வந்து நம்ம வந்து வாழ்க்கை சிறப்பாக வாழ்வதற்கும் நம்ம மகிழ்ச்சியோடு இருப்பதற்கும் பயனுடையதாக இருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றதுனால நான் ஷேர் பண்றேன். அட்டாமிக் ஹேபிட். இப்ப நம்ம வந்து படிக்கும் பொழுது சில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம். அட் அ டைம்ல அவ்வளவையும் பண்ணணும்னு நினைக்காம சின்ன சின்னதா பண்ணக்கூடியது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த புத்தகம். ஜேம்ஸ் கிளியர் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இதை வந்து ஒன் ஆஃப் தி வியூவர்ஸ், உங்களை மாதிரி இப்ப கிட்டத்தட்ட 213 பேர் இப்போ லைன்ல இருக்கீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள ஒருத்தர் தான் இந்த புத்தகத்தை படிங்க சார், படிச்சு சொல்லுங்க சார், யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஐ தேங்க் யூ ஃபார் இன்ட்ரோடியூசிங் அட்டாமிக் ஹேபிட்ஸ். இந்த புத்தகத்துல பத்திய ஃபுல்லா புத்தகத்தை படிக்கல நானு, அந்த புத்தகத்தை பற்றி படிச்சேன். அதுக்கு அப்ப சேர்ந்து பிளிங்கஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டேன். பிளிங்கஸ்ட் ஆப் பத்தி யாரும் கேள்விப்பட்டீங்களா? பிளிங்கஸ்ட் வந்து நோ. ஓகே, எஸ், கீர்த்தனா ரவிக்கு தெரியுது. ஸோ அந்த பிளிங்கஸ்ட்ல மாதிரி பல விஷயங்கள். பிளிங்கஸ்ட்னா என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். பிளிங்கஸ்ட் கம்பெனில ஒர்க் பண்றது வந்து கூகுள், ஆப்பிள், ஹார்வர்ட்ல போறத விட கஷ்டம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துட்டு இருந்தது. அப்படின்னா என்னன்னா, அந்த கம்பெனிக்கு உள்ள ஆள் எடுக்கிறது அவ்வளவு நாலேஜபிள் பீப்புளா எடுக்கிறாங்க. ஏன் எடுக்கிறாங்கன்னா, அவங்க வந்து அவ்வளவு ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அந்த புத்தகத்தை வந்து மிக ஒரு பிளிங்க் கண்ணிமைக்கிற நேரத்துல, பிளிங்க்னு பேர் வச்சிருக்காங்க, அந்த கண்ணிமைக்கிற நேரத்துல புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க சுருக்கமா சுருக்கி சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதனால பிளிங்கஸ்ட் வந்து, பிளிங்கஸ்ட்ல ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு புக்கு ஃப்ரீயாகவும் பிளிங்க் படிக்கலாம். பட் ஆனா ஒரு புக்கை தவிர மற்ற நிறைய புத்தகம் படிக்கணும்னா பணம் கட்ட வேண்டி இருக்கு. நான் உள்ள போய் பார்த்தேன், ஒரு பிளிங்க் படிச்சேன், ஃப்ரீயா படிச்சுட்டு வெளியே வந்துட்டேன்றது வேற விஷயம். ஸோ இல்ல பாபு காரு, ஆமா, நம்ம குரூப்ல வந்து இஸ் மை ஃப்ரெண்ட், இஸ் பவானி ட்ரைனிங் ஸ்கூல் இருக்கு, காலேஜ், நம்ம இவங்களுக்கு அரசு அலுவலர்களுக்கு அங்க பிரின்சிபாலா இருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் சொல்றாரு, ஆல்ரெடி எனக்கு சொன்னீங்க அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறார். ஸோ அட்டாமிக் ஹேபிட்ல வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்களை எய்ம் பண்ணணும். ஜெயிக்கிறது ஃபினிஷிங் லைனை பத்தி பிளான் பண்ணக்கூடாது, ஆரம்ப லைன்ல போய் நிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இம்ப்ரூவ் ஆனோம்னா நம்மளால முடியும் அப்படின்னு அட்டாமிக் ஹேபிட்ல இந்த 2 பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்னொன்னா சொல்றாரு, நீ ஐடென்டிட்டி என்ன பண்ணணும்னு பார்க்கணும். இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறதுக்கான நேரம் உங்களுக்கு மற்ற இதுல கலைப்படையும் போது நீங்க இதை பார்க்கலாம். அட்ராக்டிவ் விஷயங்கள் அப்படின்னு சொல்லுங்க, டோபமைன் டிரைவன் ஃபீட்பேக் அப்படின்னு மேல போட்டிருக்காரு பாருங்களேன். வாட் இஸ் தட் டோபமைன்? டோபமைனுக்கு பாப்புலர் பார்லன்ஸ்ல என்ன பேர் இருக்கு? நாம டெய்லி வந்து ஒரு பொன்மொழி வந்து அறம் குரூப்ல போடுறோம்ல, அதுக்கு வந்து தமிழ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் போடும்போது நமக்கு புது விஷயம் இல்லை அப்படின்றது புரியுது. என்ன சார் ஃபுல்லும் ஹை இங்கிலீஷா போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஃபீல் குட் ஹார்மோன். ஃபீல் குட் ஹார்மோனுக்கு இன்னொரு பேர் என்ன? பாப்புலர் பார்லன்ஸ்ல எல்லாரும் சொல்லக்கூடியது, இன்னைய வகுப்புக்கு தொடர்புடையது, ஃபீல் குட், தட் இஸ் ஹாப்பினஸ் ஹார்மோன்.
ஸோ டோபமைன் டிரைவன் ஃபீட்பேக் அப்படின்னு மேல போட்டிருக்காங்க பாருங்க அந்த ஸ்லைட்ல. அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அதை நோக்கி நீங்க அதிகமாக படிப்பீங்க. அந்த மாதிரியான பண்பை வந்து வளர்த்துக்கிட்டோம்னா, நம்ம படிப்புனால சந்தோஷம் அடையக்கூடிய பண்பை வளர்த்துக்கிட்டோம்னா we will be. நாளைக்கு லீவ் அப்படின்னு ஸ்கூல்ல வந்து சொன்னாங்கன்னா, நாளைக்கு லீவ்னு உடனே நான் இப்ப சினிமாக்கு போவோமா, இல்ல கிரிக்கெட் விளையாட போவோமா, இல்ல பல லிஸ்ட்ல வந்து லைப்ரரி போவோம்ன்றது. சவுண்டே குறைச்சிட்டேன். வருமா, வந்திருக்குமா ஸ்கூல் டைம்ல? காலேஜ் டைம்ல வந்து சில சமயங்கள்ல லீவ் நாள்ல வந்து எங்கேயும் போகாம லைப்ரரிக்கு போன வழக்கத்தை உருவாக்க முடிஞ்சது என்னால. ஸோ ட்ரை டு கோ டு லைப்ரரி அண்ட் ட்ரை டு கோ டு ரீட், ஷெட்யூல் ஹாலிடே, ஷெட்யூல் என்ஜாய் வித் புக். அப்படி பண்ணீங்கன்னா டோபமைன் டிரைவன் ஃபீட்பேக்ல உங்களுக்கு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ல சோனியா கோஸ் டு லைப்ரரி, தட் வில் பி அ வெரி குட் திங். ஸோ அது நம்மளால பண்ண முடியும். ஒரு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம்ல கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கூட பண்ணிட்டீங்கன்னா அடுத்து யூ வில் ஸ்டார்ட் என்ஜாயிங் இட். ஆக்சுவலி யூ ட்ரை டு ப்ரீஃபீல் இட், தென் ப்ரிவியூ இட், தென் டூ இட். ஸோ இது வந்து இந்த புத்தகத்துல இருந்து இந்த பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து இது வந்து ஒன் ஆஃப் தி அறம் டீச்சரோட டிபியா இருந்தது. ஸோ ஐ டுக் இட். இதை பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 0.01 வந்து 365 டேஸ் தொடர்ந்து பண்ணும்போது யூ கெட் ஹையர் திங் டூயிங் நத்திங் அட் ஆல். அதனால நம்ம வந்து எதுவுமே பண்ணாம இருக்கிறத விட பண்ண ஆரம்பிக்கிறது நல்லது. இப்படியாக நம்ம வந்து 9:37க்கு we go into this present. இப்போதான் 37 நிமிஷங்கள்ல நம்ம பழைய இதை கவர் பண்ணிட்டு புதுசுக்கு வரோம். இதுல வந்து மகிழ்ச்சி தேர்வை பத்தி நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? ஸோ அதுல இந்த ஒரு பாட்டு வந்து 2002 நான் பரீட்சை எழுதும் போது என்னோட ப்ரிலிம்ஸ் இதுல எழுதுறேன், மெயின்ஸ் போறேன், இன்டர்வியூ போறேன். ஆமா, இதுலதான் ஐஏஎஸ் ஆகிறேன்னு வச்சுக்கலாம். பட் இந்த படம் நான் பார்க்கல. இது பாட்டு அப்பப்ப அங்கங்க கேட்டது. ஸோ இது வந்து சந்தோஷம்ன்றத பத்தி சொல்லும் போது நம்ம பார்த்துக்கோங்களேன், சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம் அப்படின்றாங்க. சந்தோஷம் இல்லை என்றால் மனிதருக்கு ஏது பலம்? ஸோ நம்ம வந்து நமக்கு எக்ஸாமை ஃபேஸ் பண்றதுக்கான பலத்தை கொடுக்கறதே வந்து சந்தோஷம் தான். வேப்பம்பூ மாதிரி கசப்பா எக்ஸாம் இருக்குன்னு நினைச்சோம்னா கூட தேன் துளி இருக்கு, அதை நம்ம தேடணும் அப்படின்ற அந்த வார்த்தையை போட்டிருக்காங்க. ஸோ நன்மை என்றும் தீமை என்றும் 4 பேர்கள் சொல்லுது. நம்முடைய நீங்க ஏற்கனவே சொன்னீங்கல்ல, இது இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்றது நம்மளால அனலைஸ் பண்ணக்கூடிய மைண்ட் இருந்து நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்குது, அது சரியான விஷயம் அப்படின்னு மாரலி கரெக்ட் அப்படின்றா அது தட் we should be able to explain them actually. அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை கொடுக்கக்கூடியது ஹாப்பினஸ். இந்த பாடலை வந்து வைரமுத்து சார் எழுதியிருக்காரு. அடுத்து வந்து ஹாப்பினஸ்ல வந்து தலாய் லாமா புக் சொன்னேன் இல்லையா, அதனோட டைட்டில் யாராவது ஞாபகம் வச்சு சொல்ல முடியுமா? டைட்டில் வந்து ஒரு நெகட்டிவா தான் இருக்கும், பட் ஆனா அது அந்த புத்தகத்துக்குள்ள பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கு. டெஸ்ட்ரக்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்றதுதான் பெருசா எழுதியிருப்பாங்க. ரைட், உதயகுமார் போட்டாரு. ஸோ அதுக்குள்ளதான் இந்த ஹாப்பினஸ் பத்தி இவ்வளவு சொல்லியிருக்காங்க. அம்யூஸ்மெண்ட், இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் எக்ஸாம்பிள் போட்டு ஸ்லைடு போட்டிருக்கேன், டக் டக் டக்னு போறோம். அம்யூஸ்மெண்ட்டுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள்? ஃபியரோ அப்படின்ற சேலஞ்சு ஜெயிச்சதுக்கு அப்புறமா வரக்கூடியது. ரிலீஃப், அப்பா அப்படின்னு ரிலீஃப். டெஸ்ட்ரக்டிவ் திங்கிங் இல்ல, டெஸ்ட்ரக்டிவ் எமோஷன்ஸ் அகிலேஷ் கரெக்டா போட்டிருக்காரு. ஸோ எக்ஸைட்மெண்ட்ல ஒரு ஹாப்பினஸ் வருது. ஹாப்பினஸ்ல இவ்வளவு டிவிஷன்ஸ் இருக்கிறதே அதை பிரிச்சு பார்த்த அப்புறம் தான் தெரியுது. இன்ஸ்பைரிங் ஈவெண்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க, தமிழ்ல ஆச்சரியம் அல்லது பிரமிச்சு போற விஷயம். எக்ஸைட்மெண்ட்னா கொண்டாடுகிற விஷயம். ரிலீஃப் அப்படின்னா தமிழ்ல ஏதாவது வார்த்தை போட முடியுமான்னு பாருங்க. ரிலீஃப்னா தப்பிச்சோம் பழைச்சோம் நினைக்கிறது ரிலீஃப். ஸோ அப்போ அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. அடுத்து சென்சரி பிளஸஸ், நல்ல இசையை கேட்கிறது, நல்ல உணவை சாப்பிடுவது, நல்ல கிளைமேட்ல இருக்கிறது, நல்ல வெயில் நிழல்ல வேப்பமர நிழல்ல இருக்கிறது. லகுவாக வந்து சிறப்பு அகரம் இல்ல, அது இடையினர் அகரம், இன்னொரு லகரம் போட்டே அதை போடணும், மயில் இறகுக்கு போடக்கூடிய லா. ஸோ சென்சரி பிளஸஸ்ல அது வருது. எக்ஸாம்பிள் எதுவும் சொல்லலாம் இதுக்கு. இந்த 5ல 6ல ஏதாவது ஒண்ணுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா then you are pre-feeling that happiness அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். So we need to pre-feel it இல்ல.
Anybody can give any example for any of this? It is very difficult because you are going to change your mood into happiness and find out that actually once நீங்க வந்து ஒரு பிரியாணியை பார்க்கும்போது அம்யூஸ்மெண்ட் வருது அப்படின்னு பூமிகா சொல்றாங்க. பிலிம்ஸ் கிளியரிங் வந்து ஒரு ரிலீஃப். சரி, ஃபர்ஸ்ட் பிரியாணி எடுத்துப்போம். பிரியாணி வந்து அம்யூஸ்மெண்ட்னு சொல்றாங்க. 1 வருமா 6 வருமா? ஈட்டிங் ஃபேவரட் ஃபுட் வந்து 6 கரெக்ட். பிரியாணி வந்து 6ல வரும். அத சொன்னவங்க வந்து மாற்றிக்கணும். சோ அதனால சோ எக்ஸாம் கிளியரன்ஸ் வந்து ரிலீஃப்ல வருமா ஃபியரோல வருமா? பிரிலிம்ஸ் பாஸ் பண்ண உடனே உங்களுக்கு 3 or 2? So this is the difference between the feelings of two people actually. Somebody thinks it as a relief actually. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு ராஜமாணிக்கம்னு. அவர் கொலப்பலூர் அப்படின்னு ஈரோடு பக்கத்துல இருக்கு. அதனால அவர் கொலப்பன் அப்படின்னு கூப்பிடுவோம் நாங்க வெட்டினரி காலேஜ்ல. வெட்டினரிக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி நாங்க எல்லாரும் வெட்டினரி சர்ஜன் ஆனோம். வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் ஆன உடனே அந்த ரிசல்ட் வந்தப்போ வந்து ஜாயின் பண்ணாங்க. பரேலியில இருந்தோம். வந்து கிளம்பும் போது அந்த புத்தகத்தை எல்லாம் எடுத்து அப்படி போட்டு இனிமே ஒரு வருஷத்துக்கு ஆனந்தவுடன் குமுதம் கூட படிக்க மாட்டேன்டா. அந்த மாதிரி அது என்ன ஹேபிட்? அது எந்த ஹாப்பினஸ்ல வரும்? அது என்ன இந்த லிஸ்ட்ல எந்த ஹாப்பினஸ்ல வரும்? அந்த மாதிரி நான் அப்படி நினைக்கல. ஸோ ஆஃப்டர் சிவில் சர்வீஸ் ஆல்சோ நாங்க ஜாயின் பண்ண அப்புறம் எங்க சீனியர் ஒருத்தரை பார்த்தோம், திரு ராதாகிருஷ்ணன் சார். இப்போ சுகாதார செயலராக இருக்காங்க. அவங்க வெட்டினரியன். அப்போ சேலம் கலெக்டர் இருந்தாங்க. நாங்க ஜாயின் பண்ண உடனே எங்களை பார்த்து வாங்கப்பா அப்படின்ட்டு ஒரு டின்னர் கொடுத்தாங்க. அந்த டைம்ல சொன்னாங்க, நீங்க நிறைய படிச்சு ஐஏஎஸ் ஆயிருப்பீங்களே அப்படின்னாங்க. ஆமா சார் அப்படின்னு. ஓகே, இனிமே படிக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லுவாரு, அல்லது குறைவா படிங்கன்னு சொல்லுவாரு. இனிமே அதோட நிறைய படிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னாரு. சோ அதனால நீங்க வந்து படிக்கிறத விட்டு அதை வந்து ஒரு ரிலீஃபா நினைச்சிடாதீங்கப்பா. சரி, எனிவே அடுத்து போவோம். நம்ம எப்போ நீங்க படிக்கிறத சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். அடுத்த இது முன்னாடி ஒரு சின்ன 7வது வந்து கிளைமேக்ஸ்ன்றதுனால 7வது டைப் போடல, 6 டைப் தான் போட்டிருந்தேன். ஆல் ஹியூமனிட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் ஸ்டெம் ஃப்ரம் மேன்ஸ் இனபிலிட்டி டு சிட் குவைட்லி இன் அ ரூம் அலோன். இது நான் காலேஜ்ல படிக்கும்போது இந்த பொன்மொழியை கேள்விப்பட்டேன். அது அல்டிமேட்டா இருக்குல்ல. உட்கார்ந்து ஒரு இடத்துல சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தாய்மானவர்ல இருந்து பல பிலாசபர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. சும்மா இருத்தல், நோக்கொன்றி மீன்ஸ் ஒரு அமைதியாக சும்மா இருக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். ஸோ அந்த வகையில பார்க்கும் பொழுது இன்னொரு கடைசி ஹாப்பினஸ் வந்து என்ன ஹாப்பினஸ் வருது அப்படின்னா காம் அண்ட் பீஸ்ஃபுல்னஸ். காம் அண்ட் பீஸ்ஃபுல்னஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஸோ ஓகே, வடிவேலு தலைவன் கூட சொல்லியிருக்காருன்னா அந்த கட்டிங் மீன்ஸ் அது என்ன சொல்லியிருக்காருன்றதை பார்த்து எடுத்து போடுங்க. ஸோ காமன் பீஸ்ஃபுல் மைண்ட் செட்டோட நம்ம பரிச்சு எழுதணும்னா நீங்க எவ்வளவு படிச்சீங்களோ அதை டபுள் மடங்கு உங்களால ரிசல்ட் கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் அட்லீஸ்ட் கண்ணை க்ளோஸ் பண்ணி காமன் க்ளோஸ் பீஸ்ஃபுல்னஸ் திங்க் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே யூ வில் கெட் அ பேலன்ஸ் ஆஃப் மைண்ட். Before starting to write the exam, you please try to bring all your energy by closing your eyes and yes. So this is the 7 types. இப்போ நம்ம entirely different analysis க்கு போறோங்க of happiness. அது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 minutes இருக்கு. 3 types நம்ம பார்க்க போறோம். இது வந்து இந்த என்னது ரன் ரேட் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். எனிவே வில் சி. மிச்சம் இருந்ததுன்னா புரியலன்னா நம்ம இன்னைக்கு பிங்கிக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி மறுபடியும் நம்ம பார்த்துருவோம். ஸோ அம்யூஸ்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம். அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் இருக்கு. ஃபியரோன்னா ரைடிங் பண்றது அல்லது நீங்க வாட் எவர் இட் இஸ், ரைட்டிங்கே ஒரு சேலஞ்சிங் திங் தான். யார் ரைடர்னு கேட்டுறாதீங்க. ரிலீஃப். ஒரு கொரோனா டெஸ்ட் பண்ணி எனக்கு இல்லை அப்படின்னா அதுல ஒரு சந்தோஷம், அது ஒரு ரிலீஃப் அப்படின்றோம். நாவல்டி, எக்ஸைட்மெண்ட் மேட்ச்ல வருது. இது இப்படியே நமக்கு உடனே போடணும்னா இப்படிதான் கிடைக்குது. அவரை நேர்ல பார்த்தா ஒரு உண்மையிலேயே இன்ஸ்பைரிங்கா இருக்கலாம். குலாப் ஜாமுன் சாப்பிட்றீங்க, பிரியாணி சொன்னீங்க, இதுதாங்க அல்டிமேட் அப்படின்னு 7வதுல வச்சுட்டோம். இப்போ நம்ம அடுத்த டைப் ஆஃப் ஹாப்பினஸ் போறோம். The word happiness is used to at least 3 related. இது பயங்கரமான ஜோக்ஸ் அடி. அந்த புக்கை ஸ்டம்பிளிங் ஆன் ஹாப்பினஸ் வாங்கிட்டு புரட்டி பார்த்துட்டு இருந்த என்னைய
டீப்பா படிக்க வச்சது வந்து ரவிசங்கர், நம்ம டீச்சர் தான். அவருக்கு தேங்க்ஸ். அவர் வந்து அவங்க அக்கா லைப்ரரினா இருக்காங்க சார், அப்ப இருந்து நான் நிறைய புக் படிப்பேன். நான் இதை படிச்சேன் அவன்ட்டு படிச்சுட்டு, இது இப்ப டான்சிங் ஆன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு செகண்ட் சாப்டர்ல இருக்கு. ஆர்கிடெக்சர் மேல என்ன டான்ஸ் ஆடுறதுன்ட்டு எனக்கு கடைசி தடவை படிக்கும் போது தான் தெரிஞ்சு. கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு விட்டுட்டேன் நான் முடியாம. ஆனா முறை தெளிவா படிச்சதுல ஒருத்தட்ட போய் கேட்டிருக்காங்க, ஒரு ஜப்பா ZHAPPA அதுல பேர் இருக்கு, அது ஸ்பெல்லிங் பாத்துக்கோங்க. அவர் மியூசிக் எக்ஸ்பர்ட். அவர்கிட்ட போய் மியூசிக்கை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னாங்க. மியூசிக்கை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, ஒரு நல்ல மியூசிக்கை ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அண்ணாச்சிக்கு வணக்கம், சத்ய சைலாம் ப்ரொஃபசர் மேடம் அவங்களுக்கு வணக்கம். ஸோ மியூசிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம், மியூசிக்கை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், மியூசிக்கை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்றவங்க சொல்லலாம், ஃபீல் தான் பண்ண முடியும். அவரும் அதான் சொன்னாரா அந்த ஷப்பா, ஆர்கிடெக்சரை மேல டான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. என்ன சார் அதுக்கு மீனிங் இல்லையா? அதே மாதிரிதாங்க மியூசிக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு மீனிங் இல்லை. ஸோ இப்படி மீனிங் அதை இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறாரு அவரு. ஸோ அடுத்து வேர்ட் ஹாப்பினஸ் இஸ் யூஸ் டு இண்டிகேட் அட்லீஸ்ட் 3 ரிலேட்டட் திங்ஸ்: எமோஷனல் ஹாப்பினஸ், மாரல் ஹாப்பினஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்டல் ஹாப்பினஸ். எமோஷனல் ஹாப்பினஸ்னா என்ன? இது இப்போ படிக்கும்போது 3 வகையில என்ன அப்படின்றத கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிளான விஷயம். எமோஷனல் ஹாப்பினஸ்னா சந்தோஷமா இருக்கிறது தான். அதுல சந்தோஷமா இருக்கீங்கன்னா சந்தோஷமா இருக்கீங்க, இதை போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்ப எப்படி ஏன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, டான்சிங் ஆன் ஆர்கிடெக்சர் மாதிரி சில விஷயங்களை ஃபீல் பண்ணதான் முடியும். அது எல்லாத்தையும் வார்த்தையில கொண்டு வந்து வெர்னிக்கி ஏரியா அப்படின்னு பிரெயின்ல ஒரு சைடுல இருக்கு. எந்த சைடு இருக்கு? லெஃப்ட் ரைட். நம்ம போன வாரம் பார்த்தோம். அதை பார்த்து லெஃப்டா ரைட்டா ஞாபகம் இருக்கிறவங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல. மியூசிக் ஜாய்சர். ஸோ ஸ்பீச் எந்த சைடு இருக்கு? லெஃப்ட்ல இருக்கா ரைட்ல இருக்கா? வலது மூலையில இருக்கா இடது மூலையில இருக்கா? சார் இதெல்லாம் நீங்க இவ்வளவு கேள்வி என்ன பிலிம்ஸ்க்கு படிச்சதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதா இதை ஞாபகம் வச்சுக்கிறதான்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் அப்படின்னு சொல்றீங்க. ரைட்டான்னு தெரியல. லெஃப்ட் தான் ரைட்டு. ரைட். ஓகே, லெஃப்ட் என்பது கரெக்ட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க தப்பா இருந்தா மறுபடியும் திருத்தலாம். ஸோ வி ஆர் நாட் கண்டக்டிங் எக்ஸாம் பட் இட் இஸ் லெஃப்ட். ஸோ இந்த அங்க இருந்து வார்த்தைகளை போட்டுதான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாது. சப்போஸ் ஒரு ஆள் வந்து PK படத்துல வர மாதிரி அமீர் கான் மாதிரி வெளி கிரகத்துல இருந்து வராரு, அவர் உங்களை பார்த்து மஞ்சள்னா என்னன்னு கேட்கிறாரு. அவரு ஸ்டம்பிளிங் ஆன் ஹாப்பினஸ்ல அந்த வார்த்தை கலர் யூஸ் பண்ணிருக்கா, நம்ம இந்த ஸ்லைட்ல யூஸ் பண்ணிருக்கோம். மஞ்சள்னா என்னன்னு கேட்கிறாரு. எப்படிங்க நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க மஞ்சள்னா என்னன்னு? அதே மாதிரிதாங்க, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம ஒரு ஹாப்பினஸ்ல நம்ம இருந்தோம்னா அது வந்து எமோஷனல் ஹாப்பினஸ். It comes by walking or whatever it is. இந்த குழந்தைக்கு ஏன் அந்த சந்தோஷமா இருக்கு அவ்வளவுதான். ஸோ அது எமோஷனல் ஹாப்பினஸ். பின்ன மாரல் ஹாப்பினஸ்னா என்ன? மாரல் ஹாப்பினஸ்னா அவர் வந்து ஒரு பெரிய கொள்கைவாதி, தத்துவ ஞானிகள் எல்லாம் சொன்னதுனால நான் ஹாப்பினஸா இருக்கேன்னு நினைக்கிறதுனால அவர் ஹாப்பினஸா இருக்கிறாரு. இதுதான் மாரல் ஹாப்பினஸ். அதாவது ஐ ஷுட் பி ஹாப்பி பிகாஸ் நான் இதெல்லாம் பண்ணிருக்கிறதுனால நான் சந்தோஷமா இருப்பேன்னு அவர் நினைக்கிறதுனால. அது இன்னொரு அவருடைய மொராலிட்டியை பொறுத்து அது இருக்கும். மாரல் ஹவ் அலவிங் பர்சனல் ஹாப்பினஸ் டு பி அஃபெக்டட் பை தோஸ் ஹூ ஆர் க்ளோசஸ்ட் டு திஸ் கம்பேஷன் அண்ட் எம்பதி. மாரல் ஹாப்பினஸ்னா என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம்னா, ஒரு பாட்டி கண்ணு தெரியாதவங்க வந்து ரோடு ஓரத்துல நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்க ரோட கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணீங்கன்னா you may feel that whether it is இந்த ஹாப்பினஸ் எல்லாருக்கும் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அந்த பர்டிகுலர் ஆளுக்கு அவர் நான் நல்லது பண்ணதுனால நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அவர் நினைக்கலாம். அப்புறம் இன்னும் ஒரு சிலர் வந்து உங்களுக்கு ஒரு பாப்புலர் எக்ஸாம்பிள் இருக்கு, தூக்கு மேடை பஞ்சு மெத்தை அப்படின்னு சொன்னவர் யாரு? அவர் அது எப்படிங்க பஞ்சு மெத்தையா இருக்க முடியும்? நான் அப்படி அவர் ஹாப்பினஸோட அவர் போய் முத்தமிட்டு தூக்குல வந்து ஆங்கிலேயர்கள் போட்ட போது போனாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரியான கரெக்ட், கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து அப்புறம் அவர் மாரல் ஹாப்பினஸ் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. இது மாரல் ஹாப்பினஸ். ஸோ மாரல் ஹாப்பினஸ்க்கு இவ்வளவு மாதிரியான தத்துவ ஞானிகள் சொன்னதெல்லாம் இருக்கும். should be connected to your one of the virtues. அது நம்மளுடைய எதை வேல்யூ பண்றோமோ அதை நம்ம அச்சீவ் பண்ணோம்னா நம்ம ஹாப்பினஸா இருப்போம். அப்போ உண்மையிலேயே அவன் ஹாப்பினஸா இருக்கானான்னு மத்தவன் புரியாது.
இப்ப சப்போஸ் நெற்றி வேர்வை நிலத்துல சிந்த கடுமையான உழைப்பை வந்து ஒரு விவசாயி இருந்து அதுல இருந்து ஒரு மாமரம் வந்து துளிர் விட்டு வளரும் பொழுது அவருக்கு வர ஹாப்பினஸ் அதை செய்யாதவங்களுக்கு வராது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இண்டிவிஜுவல்ஸ் moral வேல்யூஸ், வாட் தே வேல்யூ அப்படின்னு. இமானுவேல் கண்ட் அண்ட் இவங்க எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க, அந்த டியூட்டியை வந்து செஞ்சோம்னா வரக்கூடிய சந்தோஷம் வந்து மாரலி ஹாப்பி அப்படின்றாங்க. தீதும் நன்றும் பிறதர வாரா, இந்த மாதிரி கொள்கைகள் காரணமாக ஒருத்தர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிறது மாரல் ஹாப்பினஸ். சோலோன் அப்படின்ற தத்துவ ஞானி அடிச்சு தூக்கிட்டாருங்க. ஒருத்தன் சந்தோஷமா இருந்தானா இல்லையான்றத உயிரோடு இருக்கும்போது சொல்லவே முடியாதுப்பா, அவர் போன அப்புறம் தான்ப்பா நம்ம அவர் மொத்த வாழ்க்கையும் பார்த்துட்டு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் டெத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னா, அது ஒரு பீயிங் மார்டல் அத்துல் காவண்டே புக்ல ஆரம்பிச்சு சாகா வரம் அப்படின்னு திரு இறையன்பு சார் எழுதிய புத்தகத்துல இருந்து நிறைய புத்தகங்கள்ல டெத்தை அனலைஸ் பண்ணிருக்காங்க. நம்ம இப்ப டெத்தை அனலைஸ் பண்ணல, ஹாப்பினஸ் அனலைஸ் பண்ணணும். ஹாப்பினஸ் உயிரோடு இருக்கும்போது டிசைடே பண்ண முடியாதுன்னு சொன்னவனால அதுக்காக நம்ம வந்து மீத இருக்கிற 7+3 இந்த டைப் ஹாப்பினஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை இவர் சொன்னதையும் யோசிச்சுக்கிறோம், இதையும் அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாப்பினஸ் என்ஜாய் பண்றதுக்கு கரேஜ் வேணும். ஆக்சுவலா அதுக்கு இதுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னா, தூசிடைடஸ் அப்படின்ற ஆள், இவர் ஒரு பெரிய தத்துவ ஞானி. அவர் சாக்ரட்டிஸ் பீரியடுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த டைம்ல இருந்திருக்காரு. சாக்ரட்டிஸ் கலந்துகிட்ட போர்கள் பத்தி எல்லாம் இவர் வந்து ஒரு புத்தகத்துல எழுதினது உலகுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு கொள்கை, இந்த மாதிரி ஒரு கொள்கை இருந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அதனால வரக்கூடிய ஹாப்பினஸ் ஒரு ஹாப்பினஸ், அது மாரல் ஹாப்பினஸ்ல வரும். அடுத்து ஜட்ஜ்மெண்டல் ஹாப்பினஸ், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாரு. ஜட்ஜ்மெண்டல் ஹாப்பினஸ் அப்படின்னா ஆக்சுவலா நம்ம ஹாப்பியா இல்லை, ஆனா நம்ம வந்து மற்றவங்களுக்காக ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி என்ன எக்ஸாம்பிளா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி கூட ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்க போன மாசம் 45 கிலோ இருந்தேன், இப்ப 50 கிலோ இருக்கேன். அப்புறம் சட்ட சைஸ் எல்லாம் மாறல அப்படின்னா அறிவு தான் வளர்ந்துருக்கும். இப்படி அவர் லாஜிக் கொண்டு வந்துட்டாருன்னா இந்த லாஜிக் வந்து ஜட்ஜ்மெண்டலா அவருக்கு கரெக்ட், பாக்குறவனுக்கு கரெக்டா இருக்காது. பட் அவரோட ஜட்ஜ்மெண்ட்ல அவர் ஹாப்பி ஆயிடுறாரு. ஸோ இந்த ஆனா இருந்தாலும் நீங்க வந்து சரி ஓகேங்க நீங்க அறிவு தான் வளர்ந்துருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஜட்ஜ்மெண்டல் ஹாப்பினஸ். merely a sort of nicety. சரி ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அவரு சொல்லியிருப்பாரு, அந்த டேனியல் கில்பர்ட் என்ன சொல்றாருன்னா, டாஹிட்டி ஐலாண்ட் ஒண்ணு இருக்கு, இட்டாலி பக்கத்துல ஒரு ஐலாண்ட் இருக்கு. அங்க வந்து அங்கிருந்து ஒரு எலுமிச்சை வெரைட்டி வந்திருக்குங்க, ரொம்ப பெரிய எலுமிச்சையா இருக்கும். டிஎன்ஏல அதை பார்த்தேன் நான். ஸோ அந்த டாஹிட்டி ஐலாண்ட்ல வந்து டேனியல் கில்பர்ட்டோட ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு அங்க ஒரு ஒர்க் கிடைச்சிருக்கு, நான் போறேன், நீங்க வீட்டுல இருந்து குழந்தைங்களை எல்லாம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்களாம். சொன்ன உடனே அவங்க ஹாப்பியா சொல்றாங்க. உடனே இவரு சொல்றாரு, ரைட்டுமா ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாரு. அப்ப அவர் உண்மையாவே சந்தோஷமா இருக்கிறாரா, ஜட்ஜ்மெண்டலா ஹாப்பியா இருக்கிறாரா அப்படின்றத பத்தி இந்த 3 வெரைட்டியை வந்து அவரு நம்ம டேனியல் கில்பர்ட் வந்து சொல்லியிருக்காரு. இவங்க வந்து லோரி அண்ட் ரேபா, இவங்க 2 பேரும் கான்ஜாயின்ட் ட்வின்ஸ். இந்த மாதிரி குழந்தைகளை வந்து டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பிரிச்சிடணும்னு சொல்றாங்களா இல்ல இப்ப பாலிசி மாறிடுச்சா, ஏ பிரிச்சிடணும் பி பிரிக்க வேண்டியதில்லை அப்படின்னு நீங்க யோசிச்சு சொல்லுங்க. அப்படி சொல்லும் போது இதையும் யோசிச்சுக்கோங்க, அவங்க அப்படி பிரிச்சா ஒரு குழந்தைக்கோ அல்லது 2 குழந்தைக்கோ உயிருக்கு பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்ல இந்த மாதிரி குழந்தைங்க சேர்ந்தே வாழும்போது பல பிரச்சனைகளுக்கு ஆளாவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த லாரி, இந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவங்களுக்கு வளர்ச்சி ஸ்பைனல் கார்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதனால அவங்க உயரம் கம்மி, அவங்களால கால் கீழே பட முடியாது. ஆனா இவங்க 2 பேருமே சிஸ்டர்ஸ் தான். டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரோக்னோசிஸே என்ன செஞ்சு ஆப்ரேஷன் செய்யற வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை கூட இருக்கு, பல்வேறு விதமான சூழ்நிலைகள் இருக்கு. பிரிக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. டாக்டர்ஸ் பொதுவா வந்து எத்திக்கலா இந்த மாதிரி அவங்க கஷ்டப்படுவாங்க, அதனால அவங்கள கஷ்டத்தை பிரிவென்ட் பண்றதுக்காக பிரிச்சிடணும் அப்படின்ட்டு சொல்றது வழக்கம். ஆனா இந்த 2 பேரும் நாங்க ஹாப்பியா இருக்கோம்னு சொல்றாங்களா, இல்ல ஏங்க எங்களை பிரிக்காம விட்டீங்க, நாங்க எங்களை ஏன் இப்பவா பிரிக்கலாம்னு சொல்றாங்களா?
Are they happy? Threatening means very doubtful. Life threatening, they say they are very happy actually. அப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஆட்கள் இவர் நம்ம வந்து சொல்லுவோம், சார் அவங்க ஹாப்பின்னு சொல்றாங்க, பட் அவங்களுக்கு ஹாப்பினா என்னன்னு தெரியாது. இப்போ நான் பாருங்க, நான் 100 மீட்டர் ரேஸ் ஓட முடியும், அதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்கு, அவங்க பண்ண முடியுமா அப்படின்றாங்க. சோ இப்போ நீங்க இது மூலமா டேனியல் கில்பர்ட் என்ன சொல்றாருன்னா, அவங்க சொல்றாங்க 100 மீட்டர் ரேஸ் ஓடாட்டி என்ன, நாங்க வந்து சந்தோஷமா தானே இருக்கோம் அப்படின்ட்டு. அவங்க ஒருத்தர் வந்து ஒரு நல்ல கட்டுரைகள் எழுதக்கூடிய எக்ஸ்ட்ராவர்ட், வெளியே அவங்க நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு கம்பேனியன்ஷிப் அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, நிறைய படிக்கணும்னு நினைக்கிற இன்ட்ரோவர்ட் ஆக்சுவலா. பட் 2 பேரும் ஒன்னாதான் இருக்காங்க. இந்த மாதிரியான கம்பேனியன்ஷிப் வந்து தனியா இருக்கிறவங்களுக்கு கிடைக்க முடியுமா அப்படின்ட்டு ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணிட்டு கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, இது மாரல் ஹாப்பினஸ், ஜட்ஜ்மெண்டல் ஹாப்பினஸ் ஆர் எமோஷனல் ஹாப்பினஸ். If you go very deep into that, whether others happiness, whether we will be able to really understand, or our own happiness we will be able to predict அப்படின்றது questionable அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஹாப்பினஸ்க்கு எவ்வளவு ஆராய்ச்சிகள் வளருதோ அவ்வளவு டெசிஷன்ஸ் வந்து எடுக்கிறதுல நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு ஆராய்ச்சிகள் போய்கிட்டு இருக்கு. நீங்க இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்க சந்தோஷத்துல எவ்வளவு வகை இருக்கு. நம்ம படிக்கும்போது ப்ரீ ஃபீல் பண்ணி பார்த்து படிக்கிறதுனா என்னன்றதை நான் சொல்லியிருந்தேன். ஏற்கனவே நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ப்ரீ ஃபீலும் ப்ரீவியூவும். மிஸ் வாண்டிங்னா we think something will make us happier than it does. That is an error. ஸோ இது இட் அப்ளைஸ் டு எவ்ரிதிங்க. சப்போஸ் நம்ம வந்து பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சோம்னா, ஒருவேளை பிரியாணி சரியா வரலன்னு வச்சுக்கோங்க, ஸோ நம்மளுடைய வாண்ட் வந்து மிஸ் வாண்ட் ஆயிருக்கு. ஆனா இதே சில சமயங்கள்ல வந்து இந்த படம் நல்லா இருக்காதுன்னு நம்ம போகாம விட்டுட்டோம், பின்னாடி வந்து தெரிய வந்ததுன்னா அது வந்து மிஸ் வாண்டிங் காரணமாக. அதாவது வாண்டிங் பண்ணும்போது சரியான டேட்டாவை வச்சு ஃபீல் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் இருந்தாலும் டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஃபீல் பண்ணி அப்புறம் டெசிஷன் எடுத்தீங்கன்னா யூ வில் பி வெரி miswanting is to be avoided or done. Miswanting should be avoided or miswanting நிறைய பண்ணணும் சார் அப்படிங்களா? It should be avoided, right? Okay, ஹரி கரெக்ட். ப்ரீ ஃபீலிங் இருக்க பண்ணணுமா அவாய்ட் பண்ணணுமா? பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். இது ரெண்டும் ப்ரீ ஃபீலிங் பண்ணணும். ப்ரீ ஃபீலிங் பண்ணோம்னா நம்ம மிஸ்வாண்டிங் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இது இந்த 2 விஷயங்களையும் சொல்லிட்டு நம்ம மில்க்குள்ள போறோம். இப்பவே இன்னும் 2 எக்ஸிட் ஆயிடுச்சு டைம். வெதர் வி ஷுட் போஸ்ட்போன் மில்க் டு தி நெக்ஸ்ட் செஷன் ஆர் திஸ் செஷன். ஐ திங்க் 1 hour உட்கார்ந்து திஸ் செஷன் அப்படின்றாங்க. we can finish it sir, last topic, right? Okay, இதெல்லாம் ஃபீலிங்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அரௌண்ட் 220 people are there. இன்ட்ரோ ஸ்லைட்டா கொடுத்து விட்டுருங்க சார் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்ற அவங்களோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ள போன அப்புறம் நம்மளால வெளியே வர முடியுமான்னு தெரியாதுல்ல. எனிவே லெட் அஸ் see what is சார் உண்மையிலேயே மில்க்னு ஒரு டெக்னிக் இருக்கா, இது யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்லாம் நீங்க கேட்டுறாதீங்க. இது ஜஸ்ட் ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மில்க்னு பேர் வச்சேன். நான் ஃபேக்ட் சொன்னோம், அடுத்து முன்னாடி வந்து சிஸ்டர் கொஸ்டின் டெக்னிக் சொன்னோம். இப்போ மில்க் அப்படின்னா என்னன்னா மேக்னிஃபைங் இன்டென்சிவ் லென்ஸ் நாலேஜ் அப்படின்னு. இது சும்மா பார்த்தாலே தெரியுது இது மில்க் வர்றதுக்காக வச்சதுன்ட்டு. பட் எனிவே ஞாபகம் வச்சுக்கோங்க சார், நானும் வதம்பச்சேரி தான். ஓகே கதிரேசன், யாதும் ஊரே யாவரும் கேளீர் மகிழ்ச்சி. உங்க வீடை கிராஸ் பண்ணும் போது எல்லாம் மோட்டிவேஷன். தேங்க்யூ கதிரேசன், தேங்க்யூ. எனக்கு கூட என் வீடை கிராஸ் பண்ணும்போது மோட்டிவேஷனா தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த நான் வந்து மில்க் வச்சு இழுத்துட்டு போய் அதை சொல்றதா இல்ல கொஸ்டின்ல இருந்து போலாமான்னு பார்த்தேன். எது பெட்டரா இருக்கும்? டெக்னிக்கை சொல்லி டெக்னிக்கா காம்ப்ளிகேட்டட். ஏதோ ஒரு ஆசிரியர் வந்து எப்பவுமே ஈஸியா விஷயத்தை ஈஸியாக்கணும், அதனால ஈஸியா இருந்து பை எக்ஸாம்பிள் போனோம்னா ஈஸியாயிடும். அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலா எக்ஸாம்பிள் மூலமா நான் படிச்சே பாஸ் பண்ணியாச்சு. இப்போதான் டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்கேன் ஆக்சுவலா, அது உங்களுக்கு சொல்றதுக்கு. எனிவே இம்ப்ராப்பர் ஹேண்ட்லிங் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் சீரியல் கிரெயின்ஸ் அண்ட் ஆயில். இந்த கொஸ்டின் போலாம் 2013 யூபிஎஸ்சி. ஸோ நம்ம இவ்வளவு நேரம் வாழ்க்கைக்கு பாடம் படிச்சோம், இப்போ வாழ்றதுக்கு பாடம் படிக்கணும், பரீட்சைக்கு. லிவிங், மேக் அ லிவிங். ஸோ இம்ப்ராப்பர் ஹேண்ட்லிங் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் சீரியல் கிரெயின்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ். ஆன்சர் போட முடியும்னா படிச்சு முடிச்சவங்க போடலாம்.
சி மோல்ஸ். வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? சீரியல் கிரெயின்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ் ரெடக்ஷன் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ் known as. இதெல்லாம் ஷூரா இருக்காங்களே. ரைட். சரி, பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ற டாக்ஸின் ஏதாவது ஒண்ணு? சார் கேள்வி வந்தது, ஆன்சர் வந்தது, அதுக்கப்புறம் எதுக்கு கேள்வி வருது? அது சிஸ்டர் கொஸ்டின்ல டெக்னிக்ல நான் கேக்குறேன். பொட்டுலின் கரெக்ட்டுங்க. கோவர்தன் மன்னார். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க கோவர்தன்? ஆஸ்பெர்ஜில்லஸ் ஃபிளேவஸ் அஃப்லாடாக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, பிடிஎஸ். ஒரு பயாலஜி மைக்ரோபயாலஜி கொஞ்சம் படிச்சிருப்பார். இன்ஜினியர் ஒருத்தர் பொட்டுலின்னு போட்டிருந்தாருன்னா உண்மையிலேயே பட்டார்னு சந்தோஷப்பட்டிருப்போம். எனிவே, சோ இப்போ அது ஏன் நான் இந்த பாயிண்ட் சொல்றேன், அவர் வந்து அந்த பூந்தோட்டத்துல ஃபேக்ட் பூந்தோட்டம், அந்த பூந்தோட்ட பேர் என்ன? நெதர்லாண்ட்ஸ்ல பார்த்தோமே, கேல ஆரம்பிக்குமே. சோ நம்ம வந்து உடனே அந்த பூந்தோட்டத்துக்கு போறோம், இங்க வரோம், இதெல்லாம் இமேஜினேஷன்ல போறோம். சோ கிக்கன் ஆஃப் ராம் ஹரி ட்ரைட், வெல் ட்ரைட். சோ இது போது இந்த பிரிலிம்ஸ்ல பாஸ் பண்றதுக்கு. இந்த மேல இந்த கேவி வரைக்கும் பார்த்துட்டு ஆப்ஷன்ல போட்டுடலாம். சோ எனிவே, கிக்கன் ஆஃப் தோட்டத்துல வந்து ஒவ்வொரு ஏரியால நீங்க ஸ்ட்ராங், அந்த ஏரியா ஏன் பேட்டை அப்படின்ற மாதிரி நீங்க இருக்கீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு அங்க இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மேக்னிஃபை ஆகி அங்க வந்து இன்டென்சிஃபை ஆகி உங்களுக்கு நாலேஜ் இருக்கு. இப்போ நான் படிச்ச ஏரியா இது வெட்டினரி டாக்டர். நாங்க வந்து நியூட்ரிஷன் படிப்போம், ஃபீடு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒரு மக்காச்சோளத்துல அஃப்லாடாக்சின் இருக்கிறது ஒரு போட்டோ எடுத்து போட்டிருக்கோம். நாங்க எங்க லைப்ரரிக்கு போனோம்னா அஃப்லாடாக்சின், டாக்ஸின்ஸ் இன் ஃபுட் மெட்டீரியல், டாக்ஸின்ஸ் இன் ஃபீடு, அப்படி வரிசையா ஒரு லேப்ல ஒரு ஷெல்ஃப்ல ஃபுல்லா புக் இருக்கும். அப்போ இந்த கேள்வி வந்து அந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, மேக்னிஃபை ஆயிருக்கா இல்ல ஷ்ரிங்க் ஆயிருக்கா ஆக்சுவலி. And then when you walk across that library shelf, you automatically get அதாவது இப்போ வந்து ஒரு புக்கை ஃபுல்லா படிச்சோம்னா அதுல 12th NCERT புக்ல வந்து உங்களுக்கு ஒரு லைன் இருக்கும், ஆஸ்பெர்ஜில்லஸ் ஃபிளேவர்ஸ், இது மாதிரி மேக்னிஃபை ஆகி. அதே சமயத்துல it is not a burden to you. You are not searching in something very deeply. You are walking along and then seeing ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கிற ஏரியால இந்த கேள்விகளை நீங்க பார்க்கும்போது ஒருத்தருக்கு கஷ்டமா இருக்குது, இன்னொருத்தருக்கு ஈஸியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவர் அந்த ஃபீல்ட்ல இருக்கிறாரு. எல்லா கேள்விகளும் அந்தந்த ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட படிச்சவங்களுக்கு ஈஸியா இருக்க போகுது, அது மேக்னிஃபை ஆயிருக்க போகுது. அப்ப நம்ம வந்து அந்தந்த ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட் படிச்சவங்க அளவுக்கு நம்ம வந்து டீப்பா படிக்க முடியாட்டியும் அந்த புக்கு டைட்டிலாவது நம்ம பார்க்கணும்ல, அது ஏரியா பத்தியாவது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ல. அதனால கொஞ்சம் மேக்னிஃபை பண்ணி பார்க்கணும், இன்டென்சிஃபை பண்ணி கொஞ்சமாவது. அதாவது வித்தவுட் புட்டிங் லார்ஜர் எஃபர்ட், somebody is going to answer this question. So that kind of comfort should come to me also. Basics of everything. பாணி தானி அப்படின்னு சொல்லி ஒரு ஓவியத்தை பத்தி ஒரு கேள்வி வந்திருந்தது. அது அந்த ஊர்ல பிறந்திருந்தவங்களுக்கு அது வந்து இங்க இருக்கிற அவங்க பிரான்ஸ்ல இருக்கிற மோனாலிசா மாதிரி, மோனாலிசா எல்லாருக்கும் தெரியுறாங்க. இங்க வந்து நம்ம குடுமியான் மலை ஓவியங்கள் அந்த மாதிரி. இன்னொன்னு எடுத்துக்கலாம்னா, நீங்க வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தா சமீபத்துல ஆலியார் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. கேள்வியில அந்த வார்த்தை இருந்தது ALIYARன்னு. நான் படிக்கும்போது அலையார் அப்படின்னு படிச்சுட்டேன். கன்ஃபியூஸ். ஆலியார் டேம் கடைசியில பார்த்தா அது எங்க ஊர் பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கு. இட் இஸ் a magnified thing for me. பட் என்னால சோ இது அதை இமேஜின் பண்ண முடிஞ்சிருக்கும், மேக்னிஃபை ஆயிருக்கும். எப்போ கரெக்டா அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தேன். இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல வார்த்தை வரப்போறது இல்ல. ஆலியார் வந்து அலியார்னு கூட எழுதலாம், மீது இருக்கிறதெல்லாம் பேரே தெரியல. எனிவே, so what I am going to tell you is, for somebody this is going to be a very very preliminary question. அது preliminary exam, அதனாலதான். So you should be able to magnify it and see, somebody is going to see that. அதனால நம்ம படிக்கிறது வந்து ஏதோ ரொம்ப தெரியாத விஷயத்தை தான் அவங்க கேட்பாங்க, மைன்யூட்டா இருக்கு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இட் இஸ் அ மில்க் ஆக்சுவலா. யூ ஷுட் லைக் இட். எஃபர்ட்லெஸ்ஸா ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரியான சம்படிக்கு இருக்கிறதுனால நம்ம அந்த பொசிஷனுக்கு போற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ப்ராப்பரா ரெஃபர் பண்ணாலே போதும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் லுக் அட் த கொஸ்டின். இப்போ நம்ம டெக்னிக் எக்ஸ்பிளைன் பண்றோம், அடுத்து நல்ல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் அட் த கொஸ்டின். ஃபார்ம் ஃப்ரம் அ நியூ ஏரியா அவுட் சைட் யுவர் சப்ஜெக்ட். அதான் நான் சொன்னேன் இல்லையா, இன்ஜினியரிங் படிச்சவனுக்கு பொட்டலிசம் மாதிரி. இட் லுக்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் சம்டைம்ஸ், கம்ப்ளீட்லி. செவரல் டைம்ஸ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் when you are preparing. I also UPSC கொஸ்டின் ஏதோ தெரியாததான் கேட்பாங்க, மைன்யூட்டா அப்படி இல்லை. இட் வில் பி a very popular thing for somebody else.
அந்த நாலேஜ் நம்ம லெவல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத நம்ம எய்ம் பண்ணுவோம். வேற மெனி ஏரியாஸ் ஆஃப் ஸ்டடி. நான் சொன்னேன் இல்லையா, அந்த கிக்கன் ஆஃப் தோட்டம் மாதிரி பல ஏரியா இருக்கு. அந்த ஏரியால வஸ்தாத ஆகணும்னா அட்லீஸ்ட் ஏரியாவை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நாம ஏதோ உண்மையிலேயே யாருக்குமே தெரியாததான் அவங்க கேட்கறாங்கன்னு நீங்க நினைக்க வேண்டாம். அப்படி யாரும் நினைச்சிருந்தீங்களா? யூபிஎஸ்சி கொஸ்டின்னா கஷ்டமா இருக்கும் சார், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் கஷ்டமா இருக்கு? ஏன்னா அவங்களுக்கு வந்து சம்படி எல்ஸுக்கு அது ஈஸியா இருக்கு போகுது. 100 கொஸ்டின்ல ஒரு 4 கொஸ்டின் கட்டாயமா நம்ம ஃபீல்ட்ல இருந்து வந்திருக்கும். என்ன படிக்கிறோமோ அது எப்படி நமக்கு டேஸ்டா இருக்கோ அது மாதிரி எல்லா கொஸ்டினும் டேஸ்டா இருக்குன்ற டேஸ்ட் பண்ணக்கூடிய ஃபீலிங் வரும். மில்க் மாதிரி அதை நினைக்கணும். ஃபார் சம்ஒன் சம்திங் வில் பி பேசிக். அது யாரு நம்ம அதை வந்து broad விஷயம் அப்படின்னு நினைக்கணும். For others it may be completely new. Use a magnifying lens. Try to magnify, go to library, refer. இப்போ வந்து நமக்கு இன்டர்நெட் இருக்குன்னா I went to library, பட் இன்டர்நெட் இருக்குன்னா it is a better thing. பட் லைப்ரரியில இந்த செல்ஃப் அடுத்த செல்ஃப் எல்லாம் இருந்த இடத்துலயே இருக்கும். கூகுள்ல நீங்க இந்த முறை போன வழியிலேயே நீங்க மறுபடியும் பாப்பீங்களா அப்படின்றது தெரியல. அப்படியே பார்த்தாலும் அதெல்லாம் குறிச்சு வைப்பீங்களான்றதும் தெரியல. ஸோ ப்ளீஸ் மார்க் இட் so that you will again walk through it, then you will get a பயில் தோறும் நூல் நயம் போலும் நவில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு அப்படின்னு அந்த கடைசி வார்த்தையை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து திருக்குறள். பயில் தோறும் நூல் நயம் போலும்ன்ற வார்த்தை சொல்றேன் இல்லையா, ஒரு புக்கை ஒரே தடவை படிச்சு 2வது முறை படிச்சு 3வது முடிச்சு 3 தடவை 3 மீனிங் வருமா, ஒரே மீனிங் வருமா சார்? ஒரே புக்ல ஒரு மீனிங் தானே வரும் அப்படின்றவங்க ஏ. ஒரு புக்ல பல வகையான அர்த்தங்கள் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க பி. எஸ். ஏன்னா சார் நான் சொன்னதுனால நீங்க பி போட்டீங்களா எத்தனை பேருன்னு தெரியல சார். ஒரே புக்ல படிக்கும்போது எப்படி சார் 2 மீனிங் வரும்? நம்ம என்ன 1 2 தெரியுதுன்னா நம்ம கரெக்டா தானே இருக்கீங்க, தெளிவா தானே இருக்கீங்க அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கலாம். ஹலோ எஃபெக்ட் இல்லப்பா உதயகுமார். ஆட்டோமேட்டிக்கா இது 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து நம்ம படிக்கும்போது புத்தகம் வந்து நம்மை படிக்கிறது. சார் என்ன சார் நான் தானே சார் புக்கை படிக்கிறேன் அப்படின்னு. நீங்க படிக்கும்போது புத்தகம் உங்களை படிக்கும். படிக்கும்னா என்ன பண்ணும்? உங்களை திங்க் பண்ணும். உங்களுக்கு அதான் இப்போ வந்து ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஃபேஸ்புக்கோ இந்த கிண்டல் இதுல எல்லாம் நீங்க எந்த வரியை வந்து ரொம்ப நேரம் படிக்கிறீங்கன்றத எல்லாம் ரீட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீட் பண்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அத மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் படிக்கும்போது என்னென்ன திங்கிங் வருதோ அந்த திங்கிங் எல்லாம் தான் ஒருத்தருக்கு ஒரு அர்த்தம் இல்ல, ஆமா புத்தகத்துக்கு புத்தகம் வந்து ஒரே புத்தகத்தை படிச்சாலும் 2 பேருக்கு 2 மாதிரியான மீனிங் வரும். ஸோ மேக்னிஃபைங் லென்ஸ் விச் ரெஃபர் டு எ லைப்ரரி, ரெஃபரிங் லைப்ரரி, ஆன்சர் சம்டைம்ஸ் நீங்க என்சிஆர்டி புக்ல ஒரு லைன்ல இருக்கக்கூடியது சம்டைம்ஸ் ஆன் த கவர் ஆஃப் த புக், சம்டைம்ஸ் டோட்டல் புக் அந்த அஃப்லாடாக்சின் பத்தி ஒரு புக்கே இருக்கும். அந்த புக்ல வந்து காமனா இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை மோல்ட் அப்படின்லாம் இருக்காது. யூ வில் கோ டீப் இன்டு ஆஸ்பர்ஜில்லஸோட ஐடியாஸ். தேர்ஃபோர் ட்ரை டு மேக்னிஃபை. இப்போ இந்த மில்க் கான்செப்ட் வந்து எல்லாரும் கிளியர் ஆயிடுச்சா? இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் அவர் எக்ஸ்போஷர். எஸ், எவ்ரிதிங் நாலேஜ் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வெதர் மில்க் டெக்னிக் இஸ் கிளியர், வெதர் வி வில் அப்ளை கவிதைகளும் அப்படித்தான். So you will apply on the next question. So இது நான் சொன்னேன் இல்லையா, லாஜிக் வெறும் ரீடிங் பண்ணீங்கன்னா ஒரு கொஸ்டின் படிச்சீங்கன்னா ஒரு கொஸ்டின் தான் தெரியும். நீங்க இமேஜின் பண்ணி படிச்சீங்கன்னா ஒரு கொஸ்டின்ல 9 கொஸ்டின் பண்ணிடலாம். ஒரு டீச்சர் வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணும்போது சொன்னார், சார் நான் ரொம்ப ஸ்லோ ரீடர் அப்படின்ட்டு. நான் அவருக்கு சொன்னேன், நீங்க ஸ்லோ ரீடர் நினைக்கிறதுனாலதான் நீங்க ஸ்லோ ரீடரா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, நீங்க வந்து படிக்கும்போது இமேஜினேஷன் பண்ணீங்கன்னா you will go everywhere. 1 hourல நீங்க 10 புக்கு படிச்சிடலாம். நீங்க இல்லைன்னா 10 மணி நேரம் ஒரு புக்கு படிக்கிறதுக்கு ஆகும். எப்போ? happiness, imagination, all courage, all these things are related actually. So try to happily imagine and read. While searching, imagination magnifies, intensifies like a lens upon our knowledge. So ஒரு வின்னர் வந்து நம்ம படிக்கும்போது அவரு மேக்னிஃபை பண்ணி இமேஜின் பண்ணி படிச்சிடறாரு. ஆனா ஸ்லோ ரீடர் நினைக்கிறவர் வந்து வெறும்னே படிச்சுக்கிட்டே இருக்காரு. இமேஜினேஷன்ல அவர் வந்து நான் ஸ்லோ ரீடர்ன்றது தான் இமேஜின் பண்ணிட்டு இருக்காரு. நானே ஸ்லோ ரீடர் வச்சேன், நான் எப்படி படிக்க முடியும்னு நினைச்சு ஆரம்பிச்சா எப்பங்க வழங்குறது? ஸோ அதனால நினைக்காதீங்க. அடுத்து, கன்சிடர் த ஃபாலோயிங் லிக்விட் அசெட்ஸ்.
இதுக்கு ஆன்சர் என்ன? டிமாண்ட் டெபாசிட், டைம் டெபாசிட், சேவிங்ஸ் டெபாசிட். இது வந்து நான் அந்த என்சிஆர்டி இதை எடுத்து படிச்சேன். எக்கனாமிக்ஸ், மைக்ரோ எக்கனாமிக்ஸ், இதுல இந்த லெவலுக்கு அவங்க போகல. ஆன்சர் டி. கரெக்டா? ஓகே, இந்த கொஸ்டினுக்கு தப்பான ஆன்சர் போட முடியும் அப்படின்றது இப்பதான் தெரியுது. 2013பா. ஓகே, தப்பான ஆன்சர் இல்ல அவர் போட்டது. ஓகே, டி, ஏ, பி. அது தப்பான ஆன்சர் சொன்னதுனால நிறைய பேர் பி போடுறீங்க. முகமது இர்ஃபான் போட்டது தப்பான ஆன்சர் சொன்னதுனால மற்ற ஆன்சர் நீங்க அனலைஸ் பண்றீங்க. ஹரி என்னாச்சுப்பா? சார் ஆன்சர் டி தான் போட்டிருந்தாங்க புக்ல. இதுல நான் சொல்றது மில்க்குக்கான எக்ஸாம்பிள். இது எப்படி மில்க்குக்கான எக்ஸாம்பிளா வைக்க முடியும்? இதை வந்து என்சிஆர்டி புக்ல பாத்தீங்கன்னா பேங்க் வரைக்கும் இருக்கும், பேங்கிங் ரேட் இருக்கும், அப்புறம் லெண்டிங் ரேட் இருக்கும். அப்புறம் இது கொஞ்சம் மைனட்டா போறதுனால இந்த பேங்கிங் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு, பேங்க்ல வேலை பண்றவங்களுக்கு, இன்வெஸ்டோபீடியால படிக்கிறவங்களுக்கு இன்வெஸ்டோபீடியால பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. டிமாண்ட் டெபாசிட்ஸ், சேவிங் டெபாசிட்ஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட நெருங்கி வந்துடும். ஸோ ஆனா கரன்சி தான் லிக்விட். லிக்விட்னா என்னது? தண்ணி மாதிரி. உடனே டி இஸ் ஹேல் எஃபெக்ட். You said something and took it as truth. Okay. Actually, I thought currencies ஒன்னுல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இர்ஃபான் வந்து தப்புன்னு சொல்லிட்டேன். ஆனா இர்ஃபான் கரெக்டா போட்டாரு. ஈஸிலி கன்வெர்டபிள் கரன்சி. கரன்சி உள்ளூர்ல இருக்கிறதா வச்சுப்போம். நம்மகிட்ட நமக்கு லிக்விடிட்டி அப்படின்னா என்னது? உடனே தண்ணி வேணும்னா உடனே எடுத்து குடிக்கிறது தான் லிக்விட். பாக்கெட்ல பணம் வச்சிருந்தோம்னா உடனே செலவு பண்ணிட்டோம்னா தட் இஸ் லிக்விட் ஆக்சுவலா. ஸோ 4 ஃபர்ஸ்ட் வருது. இந்த 4-1 4-3 பி ஆர் டின்றது ஆன்சர். அதனால காசு பாக்கெட்லயே இருந்ததுனால செலவு பண்றோம். இப்போ டிமாண்ட் டெபாசிட், சேவிங் டெபாசிட் இஸ் ரியலி a tough choice. So then I read in Investopedia, 2 type of deposits are there அப்படின்னு சொல்றாங்க பேங்க்ல போடுறது. ஒன்னு டேர்ம் டெபாசிட், another one is demand deposit. டேர்ம்னா ஃபிக்ஸ்ட் டேர்ம்ல போடுறது. டிமாண்ட்னா சேவிங்ஸ் டெபாசிட் இஸ் ஒன் டைப் ஆஃப் என்ன டெபாசிட்? டேர்மா அல்லது டிமாண்டா? வள்ளி தவறான விடை, கோபி கரெக்டான விடை. டேர்ம் டெபாசிட்னா எடுக்க முடியாது. சேவிங்ஸ் வந்து டிமாண்ட் டெபாசிட்ல சொல்லிட்டு அது ஒரு வகையான டேர்ம் டெபாசிட் தான். ஆனா டிமாண்ட் பண்ணும்போது சேவிங்ஸ்ல இருந்து பணம் எடுத்துடலாம். டேர்ம் டெபாசிட்ல இருந்து நீங்க அந்த பிக்ஸ்ட் டெபாசிட்டை வந்து முடிச்சுட்டு தான் பணத்தை எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பேங்க்ல ஒர்க் பண்ற ஆளை கேட்டோம்னா வச்சுக்கோங்க, இல்ல பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவனா இருந்தாங்கன்னா ஈஸியா இருக்கும். இல்ல எக்கனாமிக்ஸ் இது மாதிரி படிச்சவங்களுக்கு இருக்கும். அண்ட் நீங்க அவங்களோட லைப்ரரி, அவங்க காலேஜ் லைப்ரரி, பிகாம் காலேஜ் லைப்ரரி, ஆர்ட்ஸ் காலேஜ் லைப்ரரி போனா இது இருந்திருக்கும். எங்க லைப்ரரியில இருந்திருக்காது. அதனால நான் நெட்டுக்கு போனேன். ஸோ நீங்க மேக்னிஃபை பண்ணிட்டு வேற ஒருத்தருக்கு இது ஈஸியான கொஸ்டின், நம்ம வந்து எல்லா கொஸ்டினும் ஈஸியான அறக்கிற அளவுக்கு எல்லாரும் என்னென்ன படிக்கிறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, இது அஃப்லாடாக்சின் மக்காச்சோளத்துல இருக்கிற படம். இது பாருங்களேன், இது வந்து கொஸ்டின் ரிப்பீட் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 2008 தெரிஞ்சிருந்தா ஆன்சர் போட முடியுமா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 2008 தெரிஞ்சிருந்தா என்னது ஆன்சர்? which one of the following is a spacecraft? so B. any other? அப்ப மத்தது அஃபோக்சிஸ், ஸ்பிட்சர், டெக்ஸார் இதெல்லாம் என்ன அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லலாம். இது கேசினி அப்படின்றது என்னது? மேக்னிஃபை பண்ணி பார்த்தா கேசினின்றது ஒரு பழத்தோட பேரா இருக்குமா? ஆப்பிள், மேங்கோ மாதிரி. அல்லது கேசினின்றது ஒரு ஊரோட பேரா இருக்குமா? கேசினின்றது சேட்டலைட். அது ஸ்பேஸ் கிராஃப்ட் வேற, சேட்டலைட் வேற. வெதர் ஸ்பிட்சர்ன்றது டெலஸ்கோப். தேங்க்ஸ் பிரியா, தெரியாம இருந்தது எனக்கு. ஸோ மேக்னிஃபை ஆயிட்டு இருக்கு இப்ப இந்த கொஸ்டின். பாலா மிஷன். எது கேசினின்றது? நான் வந்து ஒரு இடத்து பேர், வதம்பச்சேரி, சென்னை அந்த மாதிரி அல்ல. அது ஒரு பொருள் பேர், பழம், ஃப்ரூட்ஸ் பேரு. இப்படி கேசினியும் ஒரு ஆள் பேரு.
இல்ல கேசினின்றது வந்து ஒரு 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 மெட்டீரியலோட பேர், ஒரு மெட்டலோட பேர். இது எது கரெக்ட்? சிஸ்டர் கொஸ்டின். சம்திங் ரிலேட்டட் டு கார்ட்ஸ். உதய் குமாரோட இமேஜினேஷன் கோஸ் எவ்ரிவேர். ஐ எம் சர்ப்ரைஸ் டு நோ தட் கேசினின்றது ஒரு சயின்டிஸ்டோட பேரு. அவரு ஹைஜென்ஸ் அப்படின்ற இன்னொருத்தரோட பேரு. ஒரு புது புத்தகம் வந்து வெளியிட போறேன் நான். அதோட தலைப்பு வந்து கட்டுறது விண்ணளவு. அதுல வந்து சனி கிரகத்துல இருக்கிற செவ்வாய் கிரகத்துல பிறந்த ஒரு பொண்ணு வந்து இந்தியாவுக்கு உலகத்துக்கு வர மாதிரி ஒரு கதை, கற்பனை கதை. அதுல வந்து இந்த அவங்க டிராவல் பண்ற ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து கேசினி ஹைஜென்ஸ்னு வச்சிருந்தேன். ஆனா நீங்க நம்பணும், நான் அதுக்கப்புறம் தான் இந்த கொஸ்டினே பார்த்தேன். ஸோ பாருங்க, அந்த என்னோட இந்த நாவல் படிச்சீங்கன்னா நீங்க பின்னாடி வந்ததுக்கு அப்புறம், எக்ஸாம் முடிச்சு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம், யூ வில் ஆன்சர் 2 questions. One this and then this. 2014ல 6 வருஷம் கழிச்சு மறுபடியும் கேசினி ஹைஜென்ஸ் சொல்றாங்க. கேசினி என்ன பண்ணாருன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. அந்த காலத்திலே 800கள் 600கள் பாத்துக்கோங்க. இந்த சாட்டன் இருக்கு இல்லையா, சாட்டன் சுத்தி இருக்கிற வளையம் ஆல்வேஸ் சின்ன குழந்தையில இருந்து எனக்கு சனி கிரகத்தை பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கு. அது மட்டும் கேப் போட்டிருக்கு, கிரிக்கெட் கேப் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதை சுத்தி ஒரு ரிங் இருக்கு. அந்த ரிங்ல வந்து கேசினி கேப் அப்படின்னு சொல்லி அந்த இருக்கிற கேப்புக்கு வந்து அந்த பேர் வச்சிருந்தாங்க. இந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா பாருங்களேன், அந்த கேசினி வந்து அது வந்து சனியை சுத்துதுன்னு நம்ம இவ்வளவு சொல்லியாச்சு. இங்க வீனஸ்னு போட்டாங்க. அது ஒண்ணு மட்டும் தப்புன்னு தெரிஞ்சா அந்த ஆன்சர் எழுதிடலாம். நாவல் எழுதுறதுல எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு அப்படின்றது தோணுச்சு. மேக்னிஃபை ஆயிடுது விஷயங்கள். சாதாரண மீதெல்லாம் நமக்கு தெரியலன்னா கூட you will be able to answer the question. Anyway, for your benefit, please tell the answer for this also. Okay, B போட்டாங்க நிறைய பேர். Now we have crossed, we have come across all the books oda benefits காக ஒரு slide, and then creativity எப்படி increase பண்ணிக்கிறதுன்னா, if you relax, you will really, if you have courage, you will creativity will increase. கீர்த்திவாசன் கேட்டாரு, நீங்க எப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சாட்ல கேட்டிருக்காரு. ஸோ நான் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல ஸ்டார்ட் பண்ணேன். திரு உதயச்சந்திரன் சார் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க 95ல. I started in 95 seriously. We can prepare for civil services. But சிவில் சர்வீசஸ்க்காக படிக்கிறதுக்குன்னா நம்ம காலேஜ் கிளியர் பண்றது படிக்கிறதே நிறைய இருந்தது. ஸோ முடிச்சுட்டு 2000ல முடிச்சோம் நாங்க. Those who want to ask, please raise your hand அப்படின்னு கேட்குறேன். Good morning, sir. Yeah, good morning. Ravi Shankar here, sir. Yeah, Ravi, stumbling on happiness சொல்லிட்டேன் நானு. ரொம்ப தேங்க்யூ சார். நானும் படிச்சுட்டேன். நீங்க எனிவேஸ் அந்த புக்குக்கு அப்புறம் நான் எதுவும் அடிஷ்னலாக படிக்கல. நீங்கள் சஜஸ்ட் பண்ண நான் ஆக்சுவலாக நானே அதை ஸ்டாப் பண்ணணும் தான் நினச்சிருந்தேன். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவும் படித்தேன், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அகெயின் ஸ்டார்ட் பண்ண ஆக்சுவலாக டிஸ்ட்ரக்டிவ் எமோஷன் ஸ்டார்ட் பண்ணேன், அப்படியே அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டேன் அதை. அதுக்கப்புறமா அகெயின் ஃபோக்கஸ் இன்டு சப்ஜெக்ட். அண்ட் என்னோட கொஸ்டின் என்னன்னா சார், இன்னைக்கு நீங்கள் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஹரி நிறைய இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காரு. என்னுடைய ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணும் போது எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோமோ அதுக்கான அவுட்கம் வரும். பட் என்னுடைய ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, ரிசல்ட் ஓரியன்டா மட்டும்தான் ஒரு விஷயத்த பண்ணணுமா? அது ஏன் அப்படி ரிசல்ட் ஓரியன்டா நம்ம பண்றோம்னா அதை நம்ம வந்து ஏன் பண்ணணும்? அது அந்த ரெண்டு கொஸ்டின் எனக்கு இருக்கு சார். ரிசல்ட் ஓரியன்டா தான் ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்ட்டு நினைக்கிறத வந்து சைக்காலஜிஸ்ட் ஒத்துக்கல ஆக்சுவலா. அதான் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தருக்கு பிடிச்சதை தான் செய்யறாங்க. அதாவது மேன் இஸ் நாட் அ ரேஷனல் அனிமல், இஸ் அ ரேஷனலைசிங் அனிமல் அப்படின்ட்டு அந்த ராபர்ட் ஹெயின்லைன் சொல்லியிருந்தார் இல்லையா? அது ஞாபகம் நான் சொல்லியிருந்தேன், இந்த இதுல ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அது இதுக்காக தான் நம்ம செஞ்சோம் அப்படின்னு ரேஷனலைஸ் பண்றோமே ஒழிய உண்மையா செஞ்சது நமக்கு பிடிச்சதுனாலதான். Even though you think that I am going to achieve that result, that result is you are willing to achieve that result. You think, you pre-feel that either you want or miswant that. இன்னைக்கு சொன்ன செஷன்ல இருந்து that's why you are going to do it.
ஸோ இதுல வந்து நீங்க ரிசல்ட் ஓரியன்டா தான் செய்யறீங்களா அப்படின்ற ரிசல்ட் கிளாசிஃபிகேஷன் இதெல்லாம் ரிமெம்பரிங் மைண்ட்ல இருந்து வரக்கூடிய கான்செப்ட்ஸ். எக்ஸ்பீரியன்சிங் மைண்ட் வந்து இட் இஸ் குட் அப்படின்னு நினைக்கிறதுனால அது செய்யுது. ஸோ பின்னாடி வந்து ரேண்டம்னஸ் தான் ரிசல்ட் டிசைட் பண்ணுதுன்றது கிட்டத்தட்ட நான்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். Skill is very essential, otherwise we can't do. But then among the skillful, who is going to come அப்படின்றது it's a random thing. But without skill we can't, if your skill is high then you will be in the higher echelon. But then result is not in your hands. In that sense, if you preview with your thinking mind and do it for result sake, thinking that you are going to win, then if it is not happening, then you will be sad. If you pre-feel and decide that it will give that I am going to put an effort, we will win, that is அப்படின்னு நினைச்சு இறங்குனீங்கன்னா சரி நம்ம பிடிச்சிருந்தது முயற்சி எடுத்தோம் பண்ணோம் அப்படின்ட்டு. பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம முயற்சி எடுத்து பண்ணி அது கிடைக்கலன்னா வருத்தப்படுறதை விட கம்மியா தான் வருத்தப்படுவீங்க. அதனால ரிசல்ட் ஓரியன்டா இருக்க வேண்டியது இல்ல. சோ அவுட்புட் வாட் எவர் இட் இஸ் நம்ம வந்து அதாவது வாழ்க்கையில இலக்கு மட்டுமே முக்கியம் இல்ல, பயணம் முக்கியம். சரி சார், थैंक यू சார். ஹலோ அண்ணே, வணக்கண்ணே. வணக்கம் தம்பி, வணக்கம். ரொம்ப அருமை. வழக்கம் போல அந்த ஹாப்பி ஃபேம் பத்தி ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருந்தேன். நான் கேட்டு இருந்தேன் ஹாப்பி ஃபேம் ஹாப்பி ஃபேமிலின்னு சொல்லிட்டு. ரைட்டு வந்து ரொம்ப விதமா இருந்துச்சு, நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல ஹாப்பி ஃபேமிலியில எனக்கு ரொம்ப வந்து மாரல் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒரு சின்ன ரியல் இன்சிடென்ட் ஞாபகம் வந்தது. 2012 நடந்தது. 2012 கேரளால ஒரு பெட்டி கடைக்காரர், அவர் வந்து லாட் டிக்கெட் விற்கிறவர். சின்ன கதை தான், 2 மினிட்ஸ் தான். அவர் லாட்ரி விற்கிறவரு, ஒரு பெட்டி கடைக்காரரு. அப்ப என்ன பண்ணாரு, ஒரு 50 டிக்கெட்டு 5 டிக்கெட் விற்கிறது. 5 டிக்கெட்டை ஒருத்தர் வாங்குறதுக்கு வர்றவரு வழக்கமா வாங்கிட்டு பாக்குறாரு, காசு இல்லை. அதனால பரவாயில்லப்ப நாளைக்கு வாங்கிக்கிறேன், அன்னைக்கு சனிக்கிழமை மண்டே நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு அந்த லாட்டரி டிக்கெட்டுக்கான அந்த 5 லாட்டரி டிக்கெட்டை அவர் எடுத்து வச்சிடறாரு. எடுத்து ஒரு சாட்டர்டே அடிக்கிறாரு, அவர் மருந்து வாங்கிடுறாரு. சண்டே குழுக்கள், அந்த குழுக்கள்ல இவர் எடுத்த 5 டிக்கெட்ல அந்த டிக்கெட்டோட நம்பர் என்னன்னு வாங்கி பார்க்கல, ரூபாய் கொடுக்கல. இப்ப நினைச்சிருந்தா அந்த பெட்டி கடைக்காரர் இருந்தா அந்த 5 டிக்கெட்ல ஒண்ணு எடுத்து வேற ஒரு டிக்கெட் அங்க வச்சிருக்கலாம். அப்படியாம இவர் என்ன பண்றாரு, நேர்மையா அவரை கூப்பிட்டு எப்ப 5 டிக்கெட் எடுத்து வச்சிடலாம், அதுலதான் 1 கோடி ரூபாய் விழுந்திருக்கு அப்படின்னு மண்டே கொடுக்குறாரு. அந்த ஆளு இவரை விட அது எப்படி கொடுக்கல, இல்ல அது எனக்கு வேணாம், இது வந்து உன் கடையில தானே இருந்துச்சு, அதனால வந்து சாதாரணமான வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் ஊருக்காரெல்லாம் வந்து சரி சரி பாராஜ்னா பிரிச்சுடுங்க, 1 கோடி நீங்களும் கஷ்டத்துல இருக்கீங்க, ஆளுக்கு 50 லட்சம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றேன். இவர் என்ன சொல்றாரு, அதை நான் போக முடியாது. ஏன் இவரு இப்ப மண்டே இந்த டிக்கெட் காசே வச்சுக்கோங்க, மண்டே வந்து இவரு காசு விடாட்டால நான் 200 ரூபா சட்டை பிடிச்சு வாங்கிருப்பேன்ல. அவர் என்கிட்ட என்னைய பொறுத்தவரை அவர் வித்தாச்சு, அவருக்கு காசுக்கு டிலே பண்ணாருதான். விளாட்டால 150 ரூபா வாங்கி அதுல நான் கரெக்டா இருப்பேன், கோடி எடுக்க எனக்கு உரிமை கிடையாது, மொத்தம் தான் போங்கிறாரு. ஏற்கனவே நம்ம சட்டப்படி தர்மபுரி எதிராயிட்டு அப்படின்னு பார்த்தா ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது எப்ப ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னா 2 பவுண்ட் டிரான்சாக்சன் முடிஞ்சாதான். இவர் கிட்ட கொடுத்துருக்கணும், ஒரு பணத்தை கொடுக்கணும், அப்பதான் அந்த டிரான்சாக்சன் முடியும். இவர் டிக்கெட்டை எடுத்தார வேலை, அவர் பணத்தை இல்ல, அதனால கான்ட்ராக்ட் வந்து கரெக்ட் ஆகல. அப்படிங்கிற பட்சத்துல இந்த கடைக்காரர் தான் லீகலா தான் மோர் இருக்கு, ஆனாலும் வந்து தர்மப்பட இருக்கணும், எட்டலாதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 கோடி ரூபாய் அவகாசம் சொல்லி கொடுத்துட்டாரு. இதுக்கு அப்ப ஒரு பெரிய பேட்ரோலால நடத்தினாங்க. கிட்ட 60 அமைப்புகள் முதலமைச்சருக்கு அவரை பாராரு, எல்லாரையும் பாராட்டிட்டா குழந்தைங்க வந்து கருத்து பத்திரிகையில சொன்னாங்க, எங்க அப்பா இவ்வளவு நேர்மையாரு அப்படிங்கறது எங்களுக்கு தோஷம், இந்த 1 கோடி விழுந்திருந்தா எங்களுக்கு வந்து சந்தோஷம் இருக்காது, எங்க அப்பா நேர்மை தான் எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு உதாரணத்துக்கு வந்தது.
அது ஒரு லெக்சர் பாலகிருஷ்ணன் கூட இந்த பத்தி விரிவா பண்ணாங்க. அதனால இன்னைக்கு நீ சொன்ன உடனே ஹாப்பினஸ் அப்படி விஷயத்துல எனக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுல நீங்க இருக்கீங்க, அது மாதிரி ஒவ்வொன்றும் எழுதின்னு அப்படி இருக்காங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஒவ்வொரு மைக்ரோபயாலஜி கொஸ்டின் ஒரு ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி நீங்க நீங்க ஒவ்வொன்றும் எழுது அந்த மாதிரி ஒரு சிதி விலையை நான் பண்ணிட முடியாது, ஒரு தூக்கணாவி கூட்ட நாம் பண்ணிட முடியாது. ஔவையார் பாட்டு ஒண்ணு இருக்கும், அதனால யாரையுமே எழுத நினைச்சிட வேண்டாம்ட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் போய் போகுது. அந்த மேக்ரிங் டெக்னிக் சொன்னீங்க, நல்லா இருந்து ரொம்ப ரசிச்சேட்டோம். மற்ற மாணவர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளது இருக்கும்னு நினைச்சிருக்கு. எனக்கு இந்த இதுல பங்கேற்று கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம். நன்றி தம்பி, வாழ்த்துக்கள், தொடர்ந்து பண்ணுங்க. அண்ணன் சொன்ன நன்றி அண்ணன். அற்புதமான கதை அது. 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட இப்படி கதை கிடைக்காது. அவர் சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் எளிது. வான் குருவியின் கூடு வல்லரக்கு தேன் சிலம்பி தொல்கரையான். வான் குருவியின் கூடு வல்லரக்கு தேன் சிலம்பி தொல்கரையான். இது எல்லாருக்கும் செய்யறிதால் எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் எளிது அப்படின்னு ஔவையாருடைய மூதுரை பாடல் ஒன்று இருக்கு. ஸோ அந்த பாடலை தான் அண்ணன் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம இந்த செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். மகாகவி பாரதியாருடைய யோக சித்தி வரம் கேட்டல்ல தேடி சோறு நிதம் தின்று நம்ம பார்த்தோம். தேடி சோறு நிதம் தின்று உங்களை மாதிரி ஒரு டீச்சர் கேட்டதுனால நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுல அடுத்து சில வரிகள் மிகச்சிறப்பா இருந்தது. அதை இந்த வாரத்துல பயிற்சி செஞ்சேன். முடிஞ்ச அளவு திருப்பி ரீகால் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆரம்பிக்கும் பொழுது அவரு இப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. விண்ணும் மண்ணும் தனியாளும், விண்ணும் மண்ணும் தனியாளும் எங்கள் வீர சக்தி நினதருளே, ஓம் காளி வலிய சாமுண்டி ஓங்காரி தலைவி என்றானி, தேடி சோறு நிதம் தின்று நித்தம் சின்னஞ்சிறு கதைகள் பேசி பிறர் வாடச் செயல்பல புரிந்து நரை கூடி கிழப்பருவமெய்தி கொடுங்கூற்று கிரையென பின்மாயும் வேடிக்கை மனிதரை போலே வீழ்வேன் என நினைத்தாயோ. இதை முடிச்சுட்டு நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே இன்றெனக் கருள்வாய் என்றன் முன்னை தீவினை பயன்கள் இனி மூளாதொழிந்திடல் வேண்டும் என இன்னும் புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தெளிவுறச் செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் அப்படின்னு முடிச்சிருப்பாரு. ஸோ உங்களுக்கு எந்த கவலையும் இல்லாமல் ஆக்கி சந்தோஷம் கொண்டிருக்க செய்து அப்புறம் கூடும் திரவியத்தின் குவைகள் உங்களுக்கு கொடுத்து வெற்றியை அருள்வாள். ஓம் காளி வலிய சாமுண்டி ஓங்கார தலைவி உங்கள் ராணி அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.